அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி එසේම අපි සිදුන අපගේ දෑත් கண்களை மூடி ඔබගේ ඇස් පියවා ஆவியிலே நிரம்பி ආත්මයෙන් පූර්ණ அந்நிய වෙලා பாஷையில பேசுவோம். අන්‍ය භාෂාවෙන් කතා ஒரு කරමු. 2-3 நிமிஷத்துக்கு විනාඩි දෙක තුනක් கர்த்தருடைய பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். උන්වහන්සේගේ තේජස අපි සිටගෙන සිටිනවා. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ශුද්ධ ආත්මයෙන් වහන්සේ සක්මන් எல்லாரும் කරමින් நிரம்புங்க, සිටිනවා. ஆவியிலே நிரம்புங்க. සියලු දෙනා ආත්මයෙන් அந்நிய பாஷையில பேசுங்க. අන්‍ය භාෂාවෙන් කතා அன்புள்ள කරන්න. சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර ஒவ்வொரு සහෝදරීනි, ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு போறதுல பிரயோஜனம் இல்ல. හැම ඉරිදාම ඇවිල්ලා යන එකේ ප්‍රයෝජනයක් නැහැ. இந்த சபையில ஏதாவது நடக்கணும், මේ සමාවේ මේ දේ සිදු වෙන්න ඕනේ. உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நடக்கணும். ඔබගේ ජීවිතේ යම් කිසි දෙයක් සිදු වෙන්න ඕනේ. இதுதான் தருணம். මේක තමයි අවස්ථාව. ஆவியிலே நிரம்புங்க. ආත්මයෙන් පූර්ණ වෙන්න. கர்த்தர் உங்களுக்கு கூடாக பெரிய காரியங்களை செய்வார். ස්වාමීන් වහන්සේ ඔබ කන්නකටගෙන මහත් දේවල් எல்லாரும் அந்நிய කරනසේක. பாஷையில பேசுங்க. සියලු දෙනා අන්‍ය භාෂාවෙන් කතා ஒருவேளை කරන්න. நீங்க அந்நிய பாஷையில பேசி பல மாதங்களா இருக்கலாம். සමහර විට ඔබ අන්‍ය භාෂාවෙන් කතා කරලා බොහෝ මාස ගණන් වෙන්න இன்னைக்கு පුළුවන්. பேசுங்க. අද කතා කරන්න. ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையினால பேசுங்க. ආත්මෙන් වහන්සේ දෙන වචනයෙන් කතා කරන්න. இந்த காலை நேரத்துல මේ උදෑසන நீங்க වරුවේ கட்டுகளோட இந்த இடத்துல இருக்கலாம். ඔබ බැඳුම් වලින් මේ ස්ථානයේ සිටින්න පුළුවන්. பலவிதமான கட்டுகள், බොහෝ අනේකාකාර බැඳුම්, சாத்தானின் சூழ்ச்சிகளினால் வந்த கட்டுகள், සතුරාගේ වංචනීය වලින් ආවා වූ බැඳුම්, கவலை என்ற கட்டு, දුක නැමැති බැඳුම, பாரம் என்கிற கட்டு, බර නැමැති බැඳුම, துக்கம் என்கிற கட்டு, දුක නැමැති බැඳුම, பாவம் என்கிற கட்டு. පාපය නැමැති බැඳුම. இந்த காலை நேரத்துல මේ උදෑසන இந்த நிமிடமே මේ විනාඩියෙම ஆவியானவர் கட்டுகளை உடைக்கிறார். ආත්මෙන් වහන්සේ බැඳුම් ලෙහෙනවා. இன்னைக்கு நிரந்தரமா உங்களுக்கு விடுதலை. අද දවසේ இந்த ස්ථිරව நேரம் விடுதலையை නිදාස, பெற்றுக்கொள்ளுங்க. මේ මොහොතේ නිදාස ලබා ගන්න, பெற்றுக்கொள்ளுங்க. ලබා ගන්න, பெற்றுக்கொள்ளுங்க. ලබා ගන්න. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, ஒரு நாள் இயேசு சீஷரை பார்த்து එක சொல்லுகிறார். දවසක් යේසුස් වහන්සේ ගෝලයන් දෙස බලා කියනවා. சீஷரை பார்த்து சொல்லுகிறார், ගෝලයන් දෙස බලා කියනවා. ஒரு இடத்துக்கு போங்க. එක ස්ථානයට යන්න. அங்க ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கிறது. ඒ ස්ථානේ කොටලුවේ බැඳ සිටිනවා. அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாங்க. ඒ කොටලම බැඳුම් ලයාගෙන ඉන්න. அதன் பிறகுதான் அவர் ඉන් පසුව තමයි அந்த උන්වහන්සේ கழுதையின் மேல ஏறி ඒ කොටලම අපිට නැග எருசலேமுக்கு பவனியாக வருகிறார். යෙරුසලෙම පෙරහැරක් ලෙසට පැමිණියේ. ஆண்டவருக்கு தேவை උන්වහන්සේට අවශ්‍ය கட்டவிழ்க்கப்பட்ட கழுதைகள், බැඳුම් ලැබුණ ලැබුවා වූ කොටලු கட்டுகளோடு පැටුවා. இருக்கிற கழுதைகள் அல்ல. බැඳුම් සහිතව සිටින කොටලුවන් නෙවෙයි. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதைகள். බැඳුම් ලේපු කොටලුවන්. இந்த காலை நேரத்திலே මේ උදෑසන ஒருவேளை மனசுல கட்டுண்டவர்களா இருக்கலாம். සමහරවිට හදවතින් බැඳුම් සහිතව සිටින පුළුවන්. ஆண்டவர் உங்களை விடுதலை செய்கிறார். දෙවියන් වහන්සේ බෝ නිදහස් கரங்களை உயர்த்தி කරනවා. சொல்லுங்க, ஆண்டவரே දෑතස්වා කියන්නේ ස්වාමිනේ, என்னை விடுதலை செய்யுங்க. මාව ஆண்டவரே. නිදහස් කරන්න. என்னை விடுதலை මාව செய்யுங்க. නිදහස් කරන්න. இயேசுவின் நாமத்துல, යේසුස් වහන්සේගේ නාමයෙන්, இயேசுவின் நாமத்துல යේසුස් වහන්සේගේ என்னை නාමයෙන් விடுதலை செய்யுங்க. මාව නිදහස් කරන්න. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். සියලු බැඳුම් ලැහෙනු ලැබේවා. இயேசுவின் நாமத்துல යේසුස් වහන්සේගේ பேசுங்க නාමයෙන් அந்நிய பாஷையில. අන්‍ය භාෂාවෙන් කතා කරන්න. ஆண்டவர் ஆவியில துதியுங்க. ආත්මයෙන් වහන්සේ ස්තුති කරන්න. இன்றைக்கு கர்த்தர் அசைவாடி ආද கொண்டிருக்கிறார். ශුද්ධාත්මන් වහන්සේ ක්‍රියා කරන දවස. புரட்டப்படாத கல்லெல்லாம் இன்னைக்கு புரட்டப்படுகிறது. ආක් නොකරපු ගල් සියල්ල ආක් කරනු ලබනවා. இயேசு பெரிய காரியங்களை යේසුස් செய்கிறார். වහන්සේ මාත් දේවල් කරන්ට යනවා. பெரிய காரியங்களை මාත් செய்கிறார். දේවල් කරන්ට යනවා. ஹalleluya. ஹalleluya 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 சத்தத்தை எழுப்புங்க. சத்தத்தை ஒசவන්න. தேவனை துதியுங்க. தேவியன் வாசு சுத்தி කරන්න. ஆண்டவர் பெரிய காரியம் ස්වාමීන් செய்கிறார். වහන්සේ සුද්ධ කරයි. சிலருடைய தலையிலே தேவியன் வாசගේ சிலருடைய தலையிலே සමහරගේ ඉස මත ஆண்டவர் தங்கத்தினால் செய்யப்பட்ட கிரீடங்களை வைக்கிறதை நான் காண்கிறேன். උන්වහන්සේ රන් වලින් ඇදුවාව ඔටුනා තබන එක මා இன்றைக்கு දකිනවා. ஆண்டவர் உங்களை முடிசூட்டுகிறார். අද උන්වහන්සේ ඔබට ඔටුන පලඳනවා. ஒரு புது ஊழியத்துக்கு, අලුත් සේවාවකට, ஒரு புது ஜீவனுக்கு අලුත් ජීවිතයකට உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கிறார். ඔබට උසස් වීමක් දෙන්න යනවා. ஹalleluya. 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 பெற்றுக்கொள்ளுங்க. ලබා ගන්න. பெற்றுக்கொள்ளுங்க. ලබා ගන්න. இயேசுவின் நாமத்திலே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்திலே. යේසුස් වහන්සේ. ஹalleluya. ஹalleluya. குனிந்து தூக்கின தேவன் நம்முடைய தேவன். නැමීමා ඔසවා ගත්තා වූ අපගේ දෙවියන් நாங்க වහන්සේ. பள்ளத்தாக்குல இருந்தோம். මරණ විටියාවතේ සිටියා. வேணாம் என்று தள்ளப்பட்டவர்களா இருந்தோம். එපා කියලා ප්‍රතික්ෂේප කරලා ஆனால் සිටියා. அவர் வந்தார். නමුත් උන්වහන්සේ ආවා. குனிந்து தூக்கினார். නැමීමා ඔසවා ගත්තා. சிங்காசனத்திலே வைத்தார். සිංහාසනේ වැඩ හිඳුවා. அதுதான் நம்ம இயேசு. ඒ තමයි අපගේ යේසුස්. பாடுவோம். අපි ගායනා குனிந்து කරමු. தூக்கினாரே. නැමීමා ඔසවා ගත්තා. ඕ
ඔබගේ කරුණාවෙන් උතුම් කෙනෙක් කළේ නැමි මෞසවාගතේ උතුම් කෙනෙක් කළේ උතුම් කෙනෙක් ඔබගේ කරුණාවෙන් උතුම් කෙනෙක් කළේ நாங்கள் யாவரும் கரங்களை உயர்த்தி අවිසිනා දෑතොසවා நின்று தூக்கினீரே නැමි මෞසවාගත ස්වාමීන් වහන්සේ பெரியவனா උතුම් කෙනෙක් කළා දෙවියන් වහන්සේ உமது ඔබගේ කරුණා ගුණයෙන් ස්වාමිනී යේසුනි උතුම් කෙනෙක් නැමි මෞසවාගත ස්වාමිනී எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, අපිට ප්‍රේම කරන ඔබගේ උතුම් වූ உடைய දෙවියන් වහන්සේ பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ඔබගේ තේජස දෙසා ස්තුතියි நீங்க எவ்வளவு நல்லவங்கப்பா. ඔබ වහන්සේ කොච්චර යහපත් எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறீர்கள். අපගේ පාප සියල්ල කමා எங்களை தூக்கி சுமந்து செல்லுகிறீர்கள். අපව ඔස්සනාගෙන යන්න අවතරන් இப்ப වහන්සේ எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. දැන් අපි සමග කතා කරන්න எங்களோடு பேசுங்க. අප සමග කතා කරන්න இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණන් நல்ல பிதாவே, යහපත් පියාණන් ஆமென், ஆமென். ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அமர்ந்து கொள்வோம். දෙස බලලා යේසුස් වහන්සේ යහපත් කියලා වාඩි වෙන්න. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරීනි இந்த காலை நேரத்துல මේ උදැසන தேவன் எங்களோடு பேச போகிறார். දෙවියන් වහන්සේ අප සමග කතා කරන්නට යනවා. ஆமென். ආමේන්. உங்களுடைய மனசு, ඔබගේ මනස உங்களுடைய இருதயம் ඔබගේ හදවත எல்லாத்தையும் ஆண்டவரோடு டியூன் பண்ணி கொள்ளுங்க. සියලු දේ උන්වහන්සේ පැත්තට අරවා அவர் உங்களோடு ගන්න. பேசுவார். උන්වහන්සේ ඔබ සමග කතා කරා. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. අද ඔබගේ ජීවිතය වෙනස් වෙන්න යනවා. இந்த நேரத்துல මේ වෙලාවේ சிறு குழந்தைகள் இருக்கிற பெற்றோர் அப்செட் ஆகும்படியாக நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். කුඩා දරුවන් ඉන්නා වූ දෙමව්පියන්ට ටිකක් අප්සෙට් වෙන විදිහට මම දෙයක් කියන්න යනවා. විස්මයටපත් වෙන විදිහට. ஆமென். சிறு குழந்தைகள் இருக்கிற தாய் தகப்பன்மார் කුඩා දරුවන් සිටිනා වූ දෙමව්පියන් இதை கேட்டு கொஞ்சம் அசைந்து போவார்கள். මේක අහලා ටිකක් සෙල වෙනවා. அது என்னவென்றால், මේක කොහොමද නම් இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் මේ ලෝකෙ ඉපදිනා වූ සියලු දරුවන් கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் කිතුණු දෙමව්පියන්ට උපත ලැබුවා වූ දරුවන්ව සිටියත් கிறிஸ்தவர்கள் அல்லாத பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகளா இருந்தாலும் කිතුණුවන් නොවන්නා වූ අයට ඉපදුනා වූ දරුවන් වුවත් ஒவ்வொரு குழந்தையும் හැම දරුවෙක්ම இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது මේ ලෝකෙ ඉපදෙද්දී ஒரு சாபத்தோடு பிறக்கிறது. එක සාපයක් සහිතවයි ඉපදෙන්නේ. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? මොනවද පාසෙ කියන්නේ? நாங்க எவ்வளவு ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிற ஒரு தாய் தகப்பன், අපි எங்களுக்கு பிறக்கிற குழந்தை சபிக்கப்பட்ட குழந்தையா? අපි ගැලවීම ලැබුණා උන්වහන්සේගේ උන්වහන්සේගේ ලේවලින් ගැලවීම ලැබපු අය අපි අපට ලැබෙන දරුවන් සාපලද්දන්ද? கிறிஸ்தவ குடும்பமா இருந்தாலும் அல்லாவிட்டாலும் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் தேவனால், பிசாசினால் அல்ல, தேவனால் சபிக்கப்பட்ட பிள்ளையாக பிறக்கிறது. මේ ලෝකෙ ඉපදෙන කිතුණුවන් නොවන පවුලක ඉපදෙන සෑම දරුවෙක්ම උන්වහන්සේ විසින් යක්ෂයා විසින් නෙමෙයි උන්වහන්සේ විසින් ශාපලද්දා වූ දරුවෙක් ලෙස තමයි ඉපදෙන්නේ. அதுக்கு வேத வசனம் உண்டு. ඒකට දේව වචනේ තිබෙනවා. சங்கீதம் 51:5 ගීතාවලිය 51:5 தாவீது ராஜா கூறுகிறான், දාවිත් රජතුමා කියනවා, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். බැලුව මැනව මම අහිතකම සහිතව සාදුන් ලැබිමි, මාගේ මෑණියෝ පාප සහිතව මා ගැබ් ගත්තාය. திருப்பி ஒருக்க வாசிக்கிறேன். නැවත වතාවක් කියනවා. சங்கீதம் 51:5 ගීතාවලිය 51:5 இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன்,
என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். බැලුව මැනව මම අයුතුකම සහිතව සාදනු ලැබිමි. මාගේ මෑණියෝ පාප සහිතව මා ගැබ් ගත්තාය. இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பாவத்தோடு தான் பிறக்கிறது. මේ ලෝකෙ ඉපදෙන සෑම දරුවෙක්ම පාපේ සහිතවයි ඉපදෙන්නේ. அதுதான் நீங்க சில குழந்தைகளை பாருங்க, அவங்களுக்கு யாரும் பொய் சொல்லி கொடுக்க தேவையில்லை, பொய் சொல்லுவாங்க. ඔබ බලන්න දරුවන්ට බොරු කියන්න උගන්වන්න ඕනේ නැහැ. ඔවුන්ම බොරු කියයි. சில குழந்தைகள் திருட தெரியும், யாரும் திருட சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஆனா திருட தெரியும். සමහර ළමයින්ට සොරකම් කරන්න කියලා දෙන්න ඕනේ නැහැ. ඒ ළමයි සොරකම් කරනවා. ஏனென்றால் அவர்கள் பாவத்தோடே பிறக்கிறார்கள். ඒදෙන ඔවුන් පාප සහිතවයි ඉපදෙන්නේ. ஆனால் கர்த்தருடைய மாபெரும் கிருபையினாலே නමුත් උන්වහන්සේගේ මහඟු කරුණාව සහිතව ஒரு குழந்தை எது சரி எது பிழை என்கிற அந்த வயதுக்கு வரும் என்பதாக ஆண்டவர் அந்த குழந்தைகளுக்கு அந்த பாவத்திலிருந்து நிவாரணத்தை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். කුඩා දරුවන් කුමක්ද හරි කුමක්ද වැරදි කියලා දැනගන්නා වූ වයස සීමාවට එන්න ප්‍රථමයෙන් උන්වහන්සේගේ කරුණා සහිතව උන්වහන්සේ ගලවා ගන්නවා. ஆங்கிலத்திலே ஏஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுவார்கள். ඉංග්‍රීසියෙන් කියනවා ඔවුන්ගේ වයසට අනුව දැනගැන්ම அந்த කියලා. வயது வரைக்கும் ஆண்டவர் அவருடைய பாவத்தை கணக்கில் எடுக்க மாட்டார். ඒ වයස සීමාව එනකන් දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ පාපේ ගණනයට ගන්නේ නැහැ. ஆனால் அவர்கள் வளர்ந்து ஒரு வயதுக்கு வந்த பொழுது එනමුත් ඔවුන් වර්ධනය වෙලා යම්කිසි වයසකට පැමිණෙද්දී அவர்களே மேல் இருக்கிற சாபத்தை அகற்ற முடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் இயேசுவின் ரத்தம் மாத்திரமே. ඔවුන් කෙරේ තිබෙන සාපේ ඉවත් කරන්නට පුළුවන් එකම කාරණේ කුමක්ද නම් යේසුස් වහන්සේගේ ලේ පමණයි. தாய் தகப்பன் பெரிய கிறிஸ்தவர்களா இருந்து ஊழியக்காரராய் இருந்தாலும் அவருடைய குழந்தை இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படாவிட்டால் தேவனுடைய சாபத்தோடையே இருப்பார்கள். දෙමෝපියන් කොච්චර ලොකු දේව දාසයන් වුණත් ඔවුන්ගේ දරුවන් උන්වහන්සේගේ ලේ කන්න කොටගෙන සෝදනු ලැබුවේ නැත්නම් ඔවුන් සාපේට අතු වෙලා நாங்கள் සිටිනවා. ஒவ்வொருவரும் பாவத்திலே பிறந்து தேவனுடைய சாபத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து நரகத்தை நோக்கி பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். අපි මේ ලෝකේ පාපේ ඉපදිලා සාපේ ඉපදිලා අපි ජීවත් වෙන කාල තාක්කල් අපි පාපේම නිරය කරා ගමන් කරමින් සිටිනවා. ஆனால் ஒரு நாள் இயேசுவை சந்தித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டதின் ஒரே காரணத்தினாலே நாங்கள் நரகத்துக்கு போகாமல் இயேசு எங்களை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு නමුත් යම්කිසි දවසක අපි උන්වහන්සේ පිළිගන උන්වහන්සේගේ ලේ වලින් සේදීම ලැබිලා අපි ගැලවීම ලැබපු ඒ දවසේ ඉඳන් අපි නිරයට යන්නට ස්වර්ගයට යන්නට උන්වහන්සේ අපේ මාර්ගය සලසා දී තිබෙනවා. இந்த எப்படி பாவம் வந்தது, எப்படி சாபம் வந்தது, அந்த பாவத்தையும் சாபத்தையும் அகற்றுவதற்கு தேவன் என்ன காரியங்களை செய்தார் என்பதை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். මේ කෙසේද පාපේ ආවේ, මේ පාපේ කෙසේද ඇතුළුනේ, මේ පාපේ ඉවත් කිරීමට උන්වහන්සේ කුමක්ද කරේ කියලා මම ඒ දේ ඔබට පැහැදිලි කරන්න යනවා. நாங்கள் பார்க்கிறோம் ஆதியாகமம் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் மிகவும் அழகான அதிகாரங்கள் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. අපි බලනවා උත්පත්ති පළවෙනි පරිච්ඡේදය දෙවෙනි පරිච්ඡේදය ලස්සන පරිච්ඡේදවල් ඒක උන්වහන්සේගේ මැවීම ගැන කියා තිබෙනවා. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்த பொழுது නමුත් උත්පත්ති තුන්වෙනි පරිච්ඡේදයට ආපු ගම 1ஆம் வசனத்திலே இருந்து வாசிக்கும் பொழுது පළවෙනි පදේ සිට කියවද්දී அங்கே எல்லாம் மாறாக நடக்கிறது, ஒரு பெரிய கலவரமே நடக்கிறது. ඒ ස්ථානේ හැම දෙයක්ම වෙනස් විදිහට සිදු වෙනවා, කැළඹිල්ලක් ඇති වෙනවා. நாங்க வாசிப்போம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருந்து අපි කියමු උත්පත්ති තුන්වෙනි පරිච්ඡේදය පළවෙනි පදේ සිට. வேத புத்தகம் வைத்திருப்பவர்கள் தயவு செய்து நீங்க பாருங்க. දේව වචනේ තබා තිබෙන කරුණාකර ඒක ඔබ බලන්න. ஏனென்றால் இது மிகவும் முக்கியம். එදින මේක ඊටම වැදගත්. 1ஆம் வசனம், පළවෙනි தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. සර්පයා වනාහි ස්වාමියු දෙවියන් වහන්සේ සෑදූ වනයේ කවර සත්වයකටත් වඩා ප්‍රයෝග සහිත වූයේය. கவனமாக கேளுங்க. ඔබ අහුම්කන් දෙන්න. சகல காட்டு தேவன் உண்டாக்கிய சகல காட்டு ஜீவங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. සියලු සත්වයකටත් වඩා සර්පයා ප්‍රයෝග සහිතව සිටියේය. அடுத்த காரியம் அந்த வசனத்திலே ඒ වචනේ අනිත් කාරණය
இப்ப தமிழ் பைபிள்ல கொஞ்சம் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. ද්‍රවිඩ බයිබලේ ටිකක් වැරදි ලෙස පරිවර්තනය තියෙනවා. ஆனால் ஆங்கில பைபிளையும் சிங்கள பைபிளையும் சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. නමුත් ඉංග්‍රීසි බයිබලය සහ සිංහල බයිබලේ අරියාකාර පරිවර්තනය තිබෙනවා. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? කුමක්ද කියා அது තිබෙන්නේ? ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ස්ත්‍රියගෙන් ඇසීය ස්ත්‍රීද උයනේ ගස්වල ගෙඩිකන්ට வாய் කියවන්න උන්න. ඌද ඇත්තටම උයනේ කොයි ගසකින්වත් කන්නට එපාය කියාත් දෙවියන් වහන්සේ කීවාදැයි ස්ත්‍රීගෙන් ඇසීය. பாருங்க, බලන්න சர்ப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. සර්පයා කියලා දේවචනේ කියනවා. அந்த சர்ப்பம் இப்பொழுது ஏவாளோட பேச வருகிறது. ඒ සර්පයා ඒවා සමග කතා කරන්නට එනවා. வேதம் என்ன சொல்லுகிறது? දේවචනේ කුමක්ද කියන්නේ? சிங்களத்திலே සිංහලේ ஊதன்னு சொல்லுகிறது. ඌද කියලා තිබෙනවා. ஊதன்னா சர்ப்பத்தை பார்த்து ஊதன்னு சொல்லப்பட்டிருக்காது, ஒரு நபரை பார்த்து தான் ஊன்னு சொல்லுவாங்க. ඌද කියලා කියන විටදී එක සර්පයෙක්ට බලා ඌද කියලා කියන්නේ එක කෙනෙක් තනත්තෙකුට තමයි ඌද කියලා කියන්නේ. ஆங்கில பைபிள்ல ඉංග්‍රීසි බයිබලේ he said to the woman, ඉංග්‍රීසියෙන් ඌ කියලා තිබෙනවා. அதாவது சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளமான ஒரு மிருகம். He said, සර්පයා ප්‍රෝග සහිත සතෙක්ය ඌ කියලා සනිකයා තිබෙනවා. சர்ப்பந்தாம் பேசினா ஹீன்னு சொல்லப்பட்டிருக்க கூடாது, இட்டுன்னு சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ඉංග්‍රීසියෙන් කියනවනේ ඉට් කියලා. ඒ කියන්නේ සර්පයා නම් ඉට් කියලා කියන්න ඕනේ. ஹீன்னு சொன்னபடியினால ஊன்னு சொன்னபடியினால அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த சர்ப்பத்துக்குள்ளே ஒரு நபர் இருக்கிறான். ඊ කියලා ඌ කියලා තිබෙනවා නම් ඌද කියලා තිබෙනවා නම් ඒ සර්පයා තුළ එක තැනැත්තෙක් සිටිනවා. ஆமென். ආමේන්. அப்ப அந்த சர்ப்பம் என்ன சொல்லுகிறது ஏவாளை பார்த்து? ඒ වදේශ බල සර්පයා කුමක්ද කියන්නේ? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று அது ஒரு கேள்வி கேட்குது. ඇත්තටම උයනේ කොයි ගසකින්වත් කන්නට එපා කියා දෙවියන් වහන්සේ කීවාදයි ස්ත්‍රියගේ ඇසීය. இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, දෙවෙනි පදේ කියනවා ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். மூன்றாம் வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். දෙක තුන. ස්ත්‍රීද උයනේ ගස්වල ගෙඩි කන්ට අපට පුළුවන. එහෙත් දෙවියන් වහන්සේ නුඹලා නොනසින පිණිස උයන මැද තිබෙන ගහේ ගෙඩි කන්ටත් ඊට අතගසන්ටත් එපායයි කීසේකයි සර්පයාට කීවාය. சிங்களத்துல வாசிச்சது விளங்குதா உங்களுக்கு? தேருண்ணாது சிங்களம் கீவனைக்கு தேருண்ணாது பைபிள் நத்தியாய. சரி, அடுத்த வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. அத்தரகியவன் සර්පයාද නුඹලා ඇත්තටම නසින්නේ නැත. ஐந்தாம் வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. මක්නිසාද නුඹලා එයින් කන දවසෙහි නුඹලාගේ ඇස් ඇරෙන බවත් නුඹලා යහපත හා නපුර දැනගෙන දෙවියන් වහන්සේට සමාන වන බවත් දෙවියන් වහන්සේ දන්නාසේකයි ස්ත්‍රීට කීය. இங்க என்ன நடக்குது தெரியுமா? විස්තරිකව සිදු වෙනවද කියලා දන්නවද? சாத்தான் பாம்பின் மூலமாக பேசுகிறான். යක්ෂයා සර්පයෙකු ලෙස කතා කරනවා. அவன் ஒரு சேல்ஸ் டாக் போடுறான். சேல்ஸ் டாக், மார்க்கெட்டிங். ඔහු ඒ කියන්නේ ව්‍යාපාර කතාවක් කතා කරනවා. பாருங்க, இந்த பெண்கள் தான் ஒரு கடைக்கு போனா බලන්න මේ කාන්තාවන් කඩේකට ගියොත් அந்த கடைக்காரன் பார்த்து கொண்டு இருப்பான். ඒ කඩකාරයා බලාගෙන ඉඳී. பெண்களோடு போடுகிற சேல்ஸ் டாக் அவனுக்கு ஆம்பளையோட போட முடியாது. කාන්තාවන් සමග කරන්නව ඒ ව්‍යාපාරේ කතාව පිරිමි අය සමග කරන්න බෑ. ஆனா ஏண்டா ஆண்கள் ஏமாந்து போக மாட்டாங்க.
කිසිම පිරිමියෙක් රැවටෙන්නේ නැහැ. ஏமாந்து போறவங்களும் இருக்கிறாங்க, ஆனா லேசாக ஏமாந்து போக மாட்டாங்க. රැවටෙන අය ඉන්නවා. නමුත් ලේසියෙන් කවුරුත් රැවටෙන්නේ නැහැ. ஆனா பெண்களுக்கு வாயின் வார்த்தையினால பேசி அவர்களை மடக்கி கொள்ளலாம். නමුත් ස්ත්‍රීන්ට වචන වලින් කතා කරලා ඔවුන් නම්ම ගන්න පුළුවන්. அதுதான் இவன் ஏவாள்கிட்ட வருகிறான் பாருங்க. එම නිසා තමයි ඔව් ඒවා ළඟට එන්නේ. ஏவாள்கிட்ட வந்து அவன் ஒரு சேல்ஸ் டாக் போகிறான், எப்படியாவது இவளை அந்த பழத்தை சாப்பிட வைக்கணும். ඒවා ළඟට ඇවිල්ලා කොහොමරි මේ ගෙඩිය කන්ට තියන්න ඕනේ කියලා ඔහුගේ භාෂාවෙන් ඔහු කතා කරනවා. ஆண்டவர் இப்படி சொன்னாரா, ஆண்டவர் அப்படி சொன்னாரா? දෙවියන් වහන්සේ මේම කිව්වද ඒම කිව්වද? இல்ல இல்ல, நீங்க சாப்பிட்ட உடனே உங்களோட கண்கள் திறக்கப்படும், நீங்க தேவர்களை போல மாறுவீங்கன்னு அவன் பழத்தை விற்க பாக்குறான். இப்ப නෑ නෑ ඔබ කෑව දෙවියන් වහන්සේ වගේ වෙයි කියලා මේ ගෙඩිය ඔහු විකුණන්න බලනවා. ஆமென். ආමේන්. அவனால செய்ய முடிஞ்சது அவ்வளவுதான். ඔහුට කරන්න පුළුවන් එච්චරයි. அவன் சில நேரம் சத்தத்தை பாவிச்சு பேசுவான், சில நேரங்களில் மனசுல சில சிந்தனைகளை போடுவான். සමහර විට ශබ්දයෙන් ඔව් ඒ පාවිච්චි කරා ශබ්දයෙන් කතා කරන්න සමහර විට සිතුවිල්ලක් දාලා රවට්ටයි. 6வது வசனம் மிக முக்கியமான வசனம். 6 වෙනි පදේ ඊට වැදගත්. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ස්ත්‍රී වනාහි ඒ ගහ කෑමට හොඳ බවද එය ඇස්වලට ප්‍රිය බවද නුවණ ලැබීම සඳහා ආශාවිය යුතු ගහක් බවද දැක එහි ගෙඩි ගෙන කෑවාය. ඇය තමා සමග සිටි තමාගේ පුරුෂයාටත් දුන්නාය. ඔහුද කෑවේය. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. අවධානයෙන් කන් දෙන්න. எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. අපගේ සබත් පාසල ගුරුවරයා මට කියලා දුන්නා. பிசாசு பழத்தை ஏவாள் எடுத்து கொடுத்தான். යක්ෂයා ගෙඩිය ඒවා ළඟට දුන්නා. ஏவாள் பழத்தை சாப்பிட்டால் ඒවා ඒ ගෙඩිය කෑවා. அதன் பிறகு ஆதாமுக்கு கொடுத்தாள் தான் எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. ඉන්පසු පුරුෂයාට දුන්නා කියලා අපගේ සබත් පාසල ගුරුවරයා කියද. பொய் சொல்லி இருக்கிறா எனக்கு. ඈ මට බොරුවක් කියලා அவ இப்ப நரகத்துல இருக்கிறாளோ தெரியாது. ඈ නිරේ ඉන්නවද කියලා දන්නේ. வேத வசனம் என்ன சொல்லுகிறது? දේව වචනේ කුමක්ද කියන්නේ? அவள் பறித்து சாப்பிட்டாள். ඈ ඒකෙන් අරගෙන කෑවාය. தமிழ் பைபிள்ல தெளிவா போட்டு இருக்குது, அவ கனியை பறித்து சாப்பிட்டாள். ගස් වලින් ගෙඩිය කඩා කියලා තිබෙනවා. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර சும்மா සහෝදරියනි, வீணாக சாத்தான் மேல குற்றம் போடாதீங்க. නිකන් අපතේ යක්ෂයා කරේ වරද පටවන්න එපා. அவன் போட்டது சேல்ஸ் ஸ்டாக் மாத்திரம்தான். ඔව් කතා කරේ ඒ ව්‍යාපාරේ විතරයි. ඒක பறித்து சாப்பிட்டது யாரு? ඒක අරගෙන කෑවේ කවුද? சாத்தான் பறித்து கொடுக்கல, යක්ෂයා ඒක අරගෙන දුන්නේ නැහැ. இவள் தான் பறித்து சாப்பிட்டா. මෑ තමයි ඒක අරගෙන කෑවේ. ஆமென். ආමේන්. அப்ப குற்றவாளி யாரு? කවුද වරදකාරී? ஆண்டவர் தன்னுடைய சாயலே சிருஷ்டித்த அந்த மிசிஸ் ஏவாள். උන්වහන්සේ තමාගේ ස්වරූපයෙන් මැව්වා වූ මිසස් ඒවා. அவ பறித்து சாப்பிட்டுட்டு ඒක අරගෙන කාලා ගෙඩිය කඩාගෙන කාලා புருஷனுக்கும் கொடுத்தால், පුරුෂයාටත් දුන්නා. அவனும் சாப்பிட்டான். ඔව්ද කෑවේය. இதுதான் கதை. මේක තමයි කතාව. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමන්ත සහෝදර සහෝදරියනි, அந்த நாள் தொடக்கம் இந்த நாள் வரை එදාදා පටන් අද දවස දක්වා இந்த உலகத்திலே මේ ලෝකේ கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியிலும் இதுதான் நடக்குது. කිතුණා නොවන්නා වූ අය මැදියේ මේක තමයි සිදු වෙන්නේ. என்ன நடக்குது? කොහොමද සිදු වෙන්නේ? ஏவாள் பறித்து சாப்பிடுகிறாள், ඒවා ඒක උදුරගෙන අරගෙන කනවා. புருஷனுக்கு கொடுக்கிறாள், පුරුෂයාට දෙනවා. அவனும் சாப்பிடுகிறான். ඔවුත් කනවා. அவன் டயர்டா வேலை முடிஞ்சு வருவான் வீட்டுக்கு. ඔව් ටයර්ඩ් එකෙන් වැඩ ඉවර වෙලා ගෙදරට இவ එනවා. ஏற்கனவே கனியை சாப்பிட்டுட்டா. ඔව් ඊට ඉස්සලාම ඒ ගෙඩිය කෑවා. இப்ப பிளான் போட்டு கொண்டிருக்கிறா, இவனுக்கு எப்படியாவது இந்த பழத்தை கொடுக்கணும். ඔව් සැලසුම් දානවා මේ ගෙඩිය කොහොමරි මෝට කවන්න ரெண்டு ඕනේ. பேரும் சேர்ந்து பாவம் செய்யணும். දෙදෙනාම එක්සත් වෙලා පාපේ කරන්න ඕනේ. அவன் டயர்டா வந்து உட்கார்ந்து இருப்பான். ඔව් ටයර්ඩ් වෙලා වෙහෙසටපත් වෙලා அந்த වාඩි වෙලා நேரம் ඉන්නවා. போய் இவ புசிச்ச அந்த பழத்தை அவனுக்கு கொடுப்பான். ඒ මොහොතේදී මෑ කෑවා වූ ඒ ගෙඩිය ඔව්ට දෙනවා. அவன் டயர்டா இருக்கறனால அவனும் எடுத்து சாப்பிடுவான். ඔව් වෙහෙසටපත් වෙලා එන්න නිසා ඔව්ත් අරගෙන කනවා. குடும்பத்துக்குள்ளே பாவம் நுழையும். පවුල තුලට පාපය ඇතුල් වෙනවා. அப்படிதான் பிசாசு குடும்பங்களுக்குள்ளே நுழைகிறான். මෙසේ තමයි යක්ෂයා පවුල් තුලට ඇතුල් වෙන්නේ.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරියනි, ஆபிரகாம் வீட்டுக்குள்ளேயும் சர்ப்பம் வந்துச்சு. ආබ්‍රාම්ගේ නිවස තුළටත් සර්පය ආවා. சாராள் பழத்தை சாப்பிட்டால், සාරාල් ගෙඩිය කෑවා. ஆபிரகாமுக்கு கொடுத்தால், ආබ්‍රාම්ට දුන්නා. அவனும் சாப்பிட்டான். ඔවුත් කෑවා. நடந்தது என்ன? කොමද්ද සිදු වුණේ? இஸ்மவேல் பிறந்தான். ඉස්මவேල් ඉපදුනා. தேவனுடைய மனிதனாகிய ஆபிரகாம், දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍ය වෙන ආබ්‍රාම්, தேவனுடைய நண்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம், දෙවියන් වහන්සේගේ මිත්‍රයෙක් කියලා කියනව ආබ්‍රාම්, சாராள் கொடுத்த பழத்தை சாப்பிட்டான். සාරාල් දුන්නව ගෙඩිය කෑවා. ஆகாரோடு சேர்ந்து இஸ்மவேல் பிறந்தான். ආදම් සමග එක්කව වෙලා ඉස්මவேල් ඉපදුනා. எப்ப இஸ்மவேல் பிறந்தானோ இந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்திலே யுத்தங்களும் போர்களும். කවදද ඉස්මவேල් ඉපදුනේ? එදාදා පටන් අද දක්වා ලෝකයේ තුල යුද්ධයන්. கிறிஸ்தவ புருஷன்மாரே, කිතුණු පුරුෂවරුනි, கவனமாயிருங்க. අවධානයෙන් සිටින්න. ஆமென். ආමේන්. உங்கள் மனைவி சொல்லுகிறது எல்லாம் வேத வசனத்தோடு அடிப்படையாக இருக்கிறதா என்று சோதித்து பாருங்க. ඔබගේ භාර්යාවරුන් කියන දේ වචනයට යටහත්ව තිබෙනවාද කියලා ඔබ සෝදිසි කර බලන්න. சாத்தான் தந்திரமுள்ள மிருகம், சர்ப்பம் தந்திரமுள்ள மிருகம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. දේවචනයේ කියනවා සර්පයා සත්වයන් අතර ඉතා ප්‍රයෝගකාරී සතෙක් කියලා. 7 வசனம் சொல்லுகிறது, අත්වෙනි පදේ කියනවා அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். එවිට ඔවුන් දෙදෙනාගේම ඇස් ඇරි තමන් නග්නව සිටින බව ඔවුහු දැනගත්තෝය. ඔවුහු අත්තික්කා කොළ මහ තමන්ට ඉනවැසුම් සාදා ගත්තෝය. இலைகளினால என்னத்தை கவர் பண்ணலாம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ගස් කොළ වලින් කොමද්ද ආවරණය කරන්න පුළුවන්? 8 வசனம் சொல்லுகிறது, අටවෙනි පදේ කියනවා பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். ඉක්බිති දිවා භාගයේ සිසිල් වේලේ ස්වාමිව් දෙවියන් වහන්සේ උයනෙහි සක්මන් කරන ශබ්දය ඔවුන්ට ඇසුනේය. එවිට දෙවියන් වහන්සේ ඉදිරියෙන් එවිට මනුෂ්‍යයා සහ ඔහුගේ භාර්යාව ස්වාමිව් දෙවියන් වහන්සේ ඉදිරියෙන් උයනේ ගස් අතරෙහි සැඟවුණේය. பழத்தை சாப்பிட்டார்கள். ගසේ ගෙඩිය කෑවා. தேவனுடைய பிரசன்னத்துல நிக்க முடியல, දෙවියන් වහන්සේගේ තේජස්සේ සිට ගන්නට போய் බෑ. ஒளிந்து கொண்டார்கள். ඔවුන් සැඟවුණා. இன்றைக்கும் அப்படிதான். අදත් එමය. பாவம் இருந்தால் පාපයේ තිබුණොත් தேவனுடைய பிரசன்னத்துல இருக்க முடியாது. දේව අභිමුඛී ඉන්ට බෑ. அதுதான் சிலர் சபைக்கே வாரதில்ல. ඒ මිනිසා තමයි සමහර අය සභාවට වෙන්නේ නැත්තේ. ஆமென். ආමේන්. அடுத்த வசனத்தை பார்ப்போம். ඊළඟ පදය அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ස්වාමිව් දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයාට හඬ ගසමින් නුඹ කොහේදයි ඔහුට කීසේක. கவனமாக இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. මේ වචනේ ඔබගේ මනසේ තබා அதை ගන්න. குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு சொல்லுவேன். ඒ වචනේ ගැන සමහර දේවල් ඔබ தேவன் සමග කියනවා. தோட்டத்துக்கு வந்து ஏவாளே ஏவாளேன்னு கூப்பிடல, උන්වහන්සේ උයනට ඇවිල්ලා ඒවා කියලා කතා කරේ නැහැ. ஆதாமே ஆதாமே என்று தான் கூப்பிட்டாரு. ආදාම් කියලා තමයි කතා කරේ. எப்பவும் ஆண்டவர் புருஷனை தேடி தான் வருவாரு. කොයි මොහොතේද උන්වහන්සේ පුරුෂයන් හොයාගෙන තමයි அது ඉන්නේ. ஏன்னு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல சொல்லுகிறேன். ඒක ඇයි කියලා මම ටික වෙලාවක 10 வசனம் சொல்லுகிறது, 10 පදේ කියනවා அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ඔහු මට ඔබ වහන්සේගේ ශබ්දය උයනෙහිදී ඇසි මම නග්නව බැවින් බයපත්ව සැඟවුණමි කීය. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். උන්වහන්සේ නුඹ නග්නව බව නුඹට කීවේ කවුද? නොකන්ට මා ආඥා කළ ගහෙන් කෑවෙහිදයි. 12 வசனம், அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். මනුෂ්‍යයාද මා සමග සිටින්ට ඔබ වහන්සේ දුන් ස්ත්‍රී ගහෙන් මට දුන්නාය මමද කෑවෙමි කීය. 13 வசனம், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர்
ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவர் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ස්වාමියු දෙවියන් වහන්සේ නුඹ කළ මේ දෙය මොකක්දයි ස්ත්‍රීට කීසේක. ස්ත්‍රීද සර්පයා මා රැවටුවේය, මම කෑවෙමි කීවාය. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். එවිට ස්වාමියු දෙවියන් වහන්සේ සර්පයාට කතා කොට, තා මේක කළ බැවින් සියලු තිරිසනුන්ට වනයේ සියලු සත්වයන්ටත් වඩා තෝ ශාප ලද්දෙක්ය. තෝ බඩගාමින් තාගේ ජීවිතයේ සියලු දවස්වල දූලි කන්නේය. சரி, இப்ப ஆண்டவர் அங்க இன்குவாரி வைக்கிறாரு. දෙවියන් වහන්සේ ඒක විමසනවා ඔහුගෙන්. ஆதாம் தன்னுடைய பதிலை சொன்னான். ආදම් තමාගේ පිළිතුර කිව්වා. ஏவாள் தன்னுடைய பதிலை சொன்னார். ඒවා තමාගේ පිළිතුර இப்ப කිව්වා. ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து දැන් දෙවියන් වහන්සේ සර්පයා දෙස இப்ப බලා ஆண்டவர் சபிக்க போகிறார். දැන් දෙවියන් වහන්සේ ශාප කරන්නට යනවා. 14ஆம் வசனத்திலே දැන් 4 වෙනි පදය ஆண்டவர் ස්වාමීන් වහන්සේ சர்ப்பத்தை சபிக்கிறார். සර්පයාට ශාප කරනවා. பாருங்க, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? බලන්න நீ මොකද? இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அப்படியானால் அந்த பாம்பு என்கிற அந்த மிருகம் சபிக்கப்படுவதற்கு முன்பதாக வயிற்றுல போகல, புழுதியில போகல. ඒ වචනේ කියනවා එවිට ස්වාමීන් වහන්සේ සර්පයාට කතා කොට තා මේක කළ බැවින් සියලු තිරිසන් වනයේ සියලු සත්වයන්ට වඩා තෝ ශාපලද්දේ කිය. තෝ බඩගා යමින් තාගේ ජීවිතයේ සියලු දවස්වල දූවිලි කන්නේ කියලා උන්වහන්සේ සාප කරනවා. එසේනම් සාප කරන්නට ප්‍රථමයෙන් ඔහු බඩගා ගිය සර්පයෙක් නෙවෙයි. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කර බලන්න. பிசாசுதான் சர்ப்பத்துக்குள்ள இருந்து பேசினான். යක්ෂයා තමයි සර්පයා තුළ ඉඳලා කතා කරේ. ஆனால் ஆண்டவர் முதலாவது சபிக்கிறது யாரு? அந்த மிருகத்தை. නමුත් උන්වහන්සේ ප්‍රථමයෙන් සාප කරන්නේ කාටද? සත්වයාට. அந்த மிருகத்தை ஏன் சபிக்க வேண்டும்? ඒ සතාටයි සාප කරන්නේ. ஏனென்றால் நாங்க எப்பொழுது ஒரு பாம்பை பார்க்கிறோமோ அப்பெல்லாம் நாங்க ஞாபகத்துக்கு வரும், அடே இந்த பிராணி இந்த மிருகம்தான் ஆதாமையும் ஏவாளையும் பாவத்துக்குள்ளே தள்ளினது என்று மனிதனுக்கு காண்பிப்பதற்காக. අපි කොයි මොහොතේ සර්පයේ දෙස බලනවද? ඒ බලන හැම මොහොතෙම අපිට මතකයට එන්න ඕනේ මේ ආදම් සහ ඒවව පාපයට ඇද වැටුවේ මේ සර්පයා කියලා. හැම මොහොතෙම අපිට 100ට එන්න ඕනේ කියලා නිසා තමයි ඒක එසේ කළේ. இயேசுவுக்கு ஒரு அடையாளம் உண்டு, யூத ராஜ சிங்கம். යේසුස් වහන්සේට සලකුණක් අඩයාලමක් තිබෙනවා, යුදාවේ රජ සිංහයේ. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளம் உண்டு, அக்கினி அல்லது புறா. ශුද්ධ ආත්මයන් වහන්සේ සලකුණක් තිබෙනවා, ගින්න, එසේ නැත්නම් පරවියා. பிசாசுக்கு அடையாளம் என்ன? பாம்பு. යක්ෂයාට සලකුණ මොකද්ද? සර්පයා. ஆமென். ආමේන්. நாங்க முந்தி மாபோலையில இருக்கிற நேரம் අපි ඉස්සර මාබෝලි සිටිද්දී நம்ம தோட்டத்துக்குள்ள அநேக பாம்புகள் வரும். අපේ වත්ත අතර බොහෝ සර්පයන් ඉන්නවා. கரண்டியா வரும், புலங்கா, தித் புலங்கா எல்லாம் வரும். ගැරන්ඩියා තිත් පොළඟ හැම දෙයක් මේනවා. நான் ஒரு அளவாங்கு வச்சிருக்கிறேன். මම අලවංගුව තබා எப்போ තිබෙනවා. ஒரு பாம்பை கண்டனோ ஒரே அடி தலையில. ඒක කවදද සර්පයා දකින්නේ? ඒ මොහොතේම ඔලුවට ගහනවා. இயேசுவின் நாமத்துல சொல்லி அடிப்பேன் தலையில. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කියලා ඔලුවට அது ගහනවා. அந்த இடத்துல க்ளோஸ். ඒ ස්ථානෙම නැති වෙලා යනවා. சிலர் சொல்லுவாங்க கரண்டியா பாவம் அடிக்காத கொல்லாதன்னு. සමහර අය කියන ගැරන්ඩියා ගාන්න එපා පව් කියලා. எனக்கு கரண்டியானாலும் புலங்கானாலும் பாம்பு பாம்பு தான். ගැරන්ඩියා වුණත් පොළඟ වුණත් සර්පයා තමයි. எத்தனையோ பாம்புகளை நான் கொண்டிருக்கிறேன். කොච්චර නයි මා මරා තිබෙනවද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරියනි, அதுதான் ඒක තමයි சில புறமதஸ்தாருடைய ஆலயங்களிலே සමහර අන්‍ය ආගම් අයගේ දේවස්ථානවල பாம்பு போல சிலைகளை செய்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். සර්පයන් වගේ රූප අදලා ඒක නමස්කාර කරනවා. ஆனா கேவலம் ඒක ලැජ්ජාවට இன்னைக்கு පත් වෙන දෙයක්. பெந்தெகோஸ்து சபையிலே අද පෙන්තෙකොස්තේ සභාවේ பாம்பு போன்ற சிலைகளை கொண்டு வரல, නායකාකාරයට සර්ප රූප ගෙනාවේ නැහැ. உயிரோடு இருக்கிற மலைப்பாம்பை கொண்டு வராங்க பலிபீடத்துக்கு. ඒ පණ පිටින් සිටින්නව සර්පයන් ගේනවා පුල්පිට් එකට. அது பார்த்து அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ඒක බලලා බොහෝ දරුවන් බලපෑමට ලක් වෙලා තිබෙනවා. இது ஆதாமுக்கும் ஏவாளும் கொஞ்சம்
மேலானவங்க தான் இந்த பெந்தகோஸ்தாக்கள். ආදාම් ඒවට වඩා මෙයාලා ටිකක් උසස් අය තමයි මේ බෙන්තෙකෝස්ත. அவங்களோட பாம்பு மரத்துல இருந்து பேசினா, ඔවුන් සමග සර්පයා ගසේ සිට කතා இவங்களோட உயிருள்ள பாம்பு புல்பிட்டுக்கே வந்துட்டான். මොවුන් සමග පණ පිසින් සිටිනා සර්පයා පුල් පිටකට ආවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, பாம்பு பிசாசினுடைய அடையாளம். සර්පයා කියන්නේ යක්ෂයාගේ අඩයාලම. அதுதான் ஆண்டவர் பாம்பை சபித்தார். එම නිසා තමයි දෙවියන් වහන්සේ සර්පයාට ශාප කළේ. 15 වசனத்தை பாருங்க. 15 වෙනි පදේ බලන්න. இப்பதான் பிசாசை சபிக்கிறார். මේ මොහොතේදී තමයි යක්ෂයාට ශාප කරන්නේ. என்ன சொல்லுகிறார் 15 வசனத்திலே? මොකද කියන්නේ? உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். මම තා සහ ස්ත්‍රිය අතරෙහිද තාගේ වංශය සහ ඇගේ වංශය අතරෙහිද සතුරුකම තබන්නෙමි. ඒ වංශය තාගේ හිස පොඩි කරන්නේය, තෝ ඔහුගේ විලුඹ පොඩි කරන්නෙහිය කීසේක. பாருங்க, பாம்பையும் ஆண்டவர் சபிச்சார். බලන්න සර්පයාට ශාප කරා. 15 வசனத்திலே பிசாசையும் சபிக்கிறார். 15 වෙනි පදයේ යක්ෂයාට ශාප කරනවා. 16 வசனத்திலே 16 වෙනි පදයේ இப்ப ஒவ்வொருவருக்கா தீர்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். එක් එක්කෙනාට තීන්දුව දෙනවා. அவர் ஸ்திரியை நோக்கி, උන්වහන්සේ ස්ත්‍රී දෙස நீ බලලා கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். උන්වහන්සේ ස්ත්‍රියට කතා කොට නුඹේ ශෝකය හා ගැබ් ගැනීම බොහෝ සෙයින් වැඩි කරන්නෙමි. නුඹ වේදනා සහිතව දරුවන් වදන්නේය. නුඹේ ආශාව නුඹේ පුරුෂයා කෙරෙහි වන්නේය. ඔහු නුඹ කෙරෙහි බල පවත්වන්නේයයි කීසේක. ஸ்திரிக்கு கொடுத்த சாபம் என்ன தெரியுமா? ස්ත්‍රියට දුන්නා ශාපය කොහොමද දන්නවද? அவளுடைய பொசிஷன் இருந்து கீழே தள்ளுகிறாரு. ඔහුගේ උසස් කමින් ඔහු ඇව පහතට තල්ලු කරනවා. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ඔබ අවධානයෙන් අහන්න. இப்ப இந்த புல்பிட் இருக்கீங்க, මේ පුල්පිට එක තියෙනවා. இத என்ன தனியா தூக்க முடியாது. මේක මට තනියම උස්සන්න බෑ. இத தூக்கணும்னா 2 பேர் வேணும். මේක උස්සන්න දෙන්නෙක් ඕනේ. அப்ப இத தூக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு துணையாக ஒரு துணையாளியை கொடுக்கிறாரு. මේක උස්සන්න සහකරුවෙක් උන්වහන්සේ අපිට දෙනවා. 2 பேரும் சேர்ந்தா தூக்கலாம். දෙදෙනාම එක්සත් වෙලා තමයි උස්සන්න පුළුවන්. கணவனும் மனைவியும். ඒ කියන්නේ පුරුෂයා සහ அப்ப භාර්යාව. ஆண்டவர் மனைவியை எப்படி படைச்சார்? භාර්යාව කොහොමද මැව්වේ? அவனுடைய பக்கத்தின் விழாவிலே இருந்து மனைவியை ஏவாளை படைத்தார். පුරුෂයාගේ ළඟ තිබෙන ඉල ඇටයෙන් ස්ත්‍රිය මැව්වා. அப்படியானால் එසේනම් அந்த ஆதாமையும் ஏவாளையும் ஒரே லெவல்ல படைச்சார். එසේනම් ආදම් සහ ඒවව එක සමානත්වයෙන් මැව්වා. ஏனென்றால் ஆதாமுக்கு இருக்கிற பலன் தான் ஏவாளுக்கும் இருந்திருக்க வேண்டும், அல்லாவிட்டால் 2 பேரும் சேர்ந்து இதை தூக்க முடியாது. ආදාම්ට තිබෙන බලය තමයි ඒවට තිබෙන්න ඇත්තේ. එදනම් දෙන්නම එකවල මේක උස්සන්න බෑ. ஆனால் பாவத்தின் நிமித்தமாக, නමුත් පාපේ කරන කොටගෙන அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර සහෝදරියනි, பாவத்தின் நிமித்தமாக පාපේ කරන කොටගෙන ஸ்திரியை கணவனுக்கு கீழே கொண்டு வருகிறார். ස්ත්‍රිය පුරුෂයාට යටහත් කරනවා. ஆமென். ආමේන්. இப்ப ஸ்திரீக்கு தலைவன் யாரு? දැන් ස්ත්‍රීට නායකයා කවුද? கணவன். පුරුෂයා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර இது සහෝදරියනි, ஆண்டவர் கொடுத்த ஆர்டர். මේක දෙවියන් වහන්සේ දුන්නා ක්‍රමය. முதல்ல இயேசு கிறிஸ்து, ප්‍රථම යේසුස් ක්‍රිස්තුස් அதன் වහන්සේ, பிறகு கணவன், ඊට පස්සේ පුරුෂයා, அதன் பிறகுதான் மனைவி. ඊට පස්සේ තමයි භාර්යාව. அத நீங்க பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல வாசிக்கலாம். පෞල්තුමා කොරින්තිපතේ ලියා තිබෙන එක ඔබ කියවන්න පුළුවන්. அப்ப மனைவியை ஆட்சி செய்பவன் யாரு? එසේනම් භාර්යාව පාලනය කරන්නේ කවුද? கணவன். පුරුෂයා. எந்த வீட்டிலே மனைவி கணவனுக்கு மேலாக ஆதிக்கம் செய்கிறாளோ அந்த இடத்துல பாவம் இருக்குது. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருடைய ஆர்டரை உடைக்கிறார்கள். කොයි ස්ථානයේ පුරුෂයට වඩා ස්ත්‍රිය පාලනය කරනවාද ඒ ස්ථානයේ ශාපයේ පාපේ තිබෙනවා. ඇයිද නම් උන්වහන්සේගේ ක්‍රමය ඕන් නැති කරගත්තා. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், ඉංග්‍රීසියෙන් කියනවා ஆம்பளையில் தான் ட்ரவுசர் போடுறது, පිරිමි අය තමයි කලිසම් අඳින්නේ. பொம்பளையர் ஸ்கர்ட் உடுத்துவாங்க. ස්ත්‍රී අය ස්කර්ට් අඳිනවා. இன்றைக்கு சில குடும்பங்கள்ல අද සමහර පවුල්වල மனைவிகள் ட்ரவுசர் போடுறாங்க, ஆண்கள் பாவாடை உடுத்தி கொண்டு இருக்கிறாங்க. පිරිමි අය ස්කර්ට් අඳිනවා, ගෑනු අය කලිසම් අඳිනවා. அது சரி வராது.
ඒක හරියන්නේ නැහැ. புருஷன் தான் தலைவன். පුරුෂයා තමයි නායකයා. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். භාර්යා පුරුෂයාට යටත් වෙන්න அது ඕනේ. ஆண்டவர் நியமித்தது. ඒක දෙවියන් වහන්සේගේ அதை නියමයක්. ஒருத்தராலும் மாற்ற முடியாது. ඒක කාටවත් වෙනස් කරන්න බෑ. ஆமென். ආමේන්. இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். තවත් දෙයක් කියන්නම්. கணவன் தான் ஆசாரியன். පුරුෂයා තමයි පූජකයා. குடும்பத்திலே ரெப்ரசன்டேட்டிவ் கணவன். පුරුෂයා තමයි පවුලේ ප්‍රධානත්වය ගන්න. தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கணவன். දෙවියන් වහන්සේගේ ප්‍රධානත්වය ගන්න පුරුෂයා. ஏதேன் தோட்டத்துக்குள்ளே தேவன் வருகிறார். ඒදෙන් උයන තුරට උන්වහන්සේ එනවා. ஏவாளே ஏவாளே என்று வரல. ඒවා කියලා ආවේ නැහැ. ஆதாம் ஆதாம் எங்கே என்று தான் வருகிறார். ආදාම් කොහෙද කියලා තමයි එන්නේ. உன் குடும்பத்திலே நடக்கிற காரியங்களுக்கு கணக்கு கேட்பது கணவன்ட்ட. ඔබගේ පවුලේ සිදුවෙන දේවල්ට ගණනාන්නේ ඔබගේ පුරුෂයාගේ. கணவனே, පුරුෂවරුනි, தேவன் உனக்கு கொடுத்த காரியங்களை நீ சரியா செய்கிறாயா? දෙවියන් වහන්සේ ඔබට දුන්න කාර්යභාරයන් ඔබ අරියාකාරය කරනවද? உன் மனைவியையும் உன் பிள்ளைகளையும் தேவனுடைய வழியிலே நடத்துறாயா? නුඹේ භාර්යාව සහ දරුවන්ව දෙවියන් වහන්සේගේ මාර්ගේ ගෙනියනවද? அன்புள்ள கணவனே, ප්‍රේමවන්ත உன் පුරුෂයනි, வீட்டிலே ඔබගේ නිවසේ குடும்ப ஜெபம் நடக்குதா? පවුල් යාඥාව තිබෙනවද? ஒவ்வொரு போய நாளும் மாத்திரமல்ல, හැම පොය දවසේ විතරක් නෙවෙයි, ஒவ்வொரு நாளும் හැම දවසෙම குடும்பம் ஜெபம் நடக்குதா? පවුල් යාඥාව තිබෙනවද? கணவனுடைய பொறுப்பு. ඒක පුරුෂයාගේ වගකීම. அது கணவனுடைய ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம். ඒක දෙවියන් වහන්සේ විසින් පුරුෂයාට දෙනු ලැබුවා සේවය. கணவன்மார்களே, පුරුෂවරුනි, ஆண்டவர் உங்களை தலைமையாய் வைத்தது காரணம் என்ன தெரியுமா? ඔබව නායකයන් ලෙසට තබා තිබෙන්නේ කාරණේ நீங்க කුමක්ද? தான் உழைத்து ඔබ තමයි අම්බ කරලා உங்கள் மனைவியையும் பிள்ளைகளையும் ඔබගේ භාර්යාවන් දරුවන්ව பராமரித்து பாதுகாக்க வேண்டும். ආරක්ෂා කරන්න ඕනේ. நீங்க வீட்ல இருந்து மனைவிய வேலைக்கு அனுப்ப முடியாது. ඔබ නිවසේ ඉඳලා ඔබගේ භාර්යාව රැකියාවට යවන්න බෑ. நீங்க தான் போய் உழைக்கணும். ඔබ තමයි අම්බ කරන්න ඕනේ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதரரே, සෙනෙවද සහෝදරවරුනි, கேட்டுக்கொள்ளுங்க. අහගන්න. ஒரு நாள் தேவன் உங்களிடத்துல கேட்பா, දවසක දෙවියන් වහන්සේ ඔබගේ අසයි. அவர் கொடுத்த பொறுப்புகளை நீங்க சரியா செய்யறீங்களா? උන්වහන්සේ දුන්නා වගකීම අරියාකාර කරනවද? சும்மா வானத்திலிருந்து மண்ணா விழுவுன்னு பார்த்து கொண்டு இருக்காதீங்க. ඔබ ආසෙන් මන්නා වැටේ කියලා බලන් ඉන්න එපා. அது போயிட்டு ඒක ගියා. குடும்பம் அவதிப்படுதுன்னா நீங்க தான் காரணம். ඔබ පවුල තුළ ප්‍රශ්නයක් නම් ඔබ තමයි ඒකට කාරණය. நீங்க பரிசுத்தம் இல்லாமல் நடந்தா மனைவியும் பிள்ளைகளும் பரிசுத்தம் இல்லாமல் நடப்பாங்க. ඔබ ශුද්ධවත් නැතුව ඇසුරුනොත් ඔබගේ භාර්යාව දරුවන් ශුද්ධවත් නැතුව ඇසුරේ. அன்புள்ள சகோதரரே, සෙනෙවද සහෝදරයනි, ஆண்டவர் உங்களை தலையாக வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ ඉසව තබා තිබෙනවා. அந்த பொறுப்பை சரியா செய்யுங்க. ඒ වගකීම අරියාකාරව කරන්න. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර எத்தனை සහෝදරියනි, வீடுகள் கிறிஸ்தவ வீடுகள் කොච්චර කිතුරුවන්ගේ නිවාස් டிவோர்ஸ்ல முடியுது. දික්කසාදෙන් අවසන් වෙනවා. காரணம் என்ன? කාරණේ කුමක්ද? தேவன் அங்கே இல்ல. දෙවියන් වහන්සේ ස්ථානේ නැහැ. எங்கேயோ பிழைச்சிட்டோம். කොහෙදෝ වරද්දගත්තා. சரி, அடுத்த வசனத்தை பார்ப்போம். ඊළඟ පදේ බලමු. 17ஆம் வசனம். 17 වෙනි පදේ. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். උන්වහන්සේ ආදාම්ට කතා කොට නුඹේ භාර්යාවගේ අහඬට ඇහුම්කන් දී නොකන්ට මා අනකල ගහෙන් කෑ බැවි නුඹ නිසා භූමිය ශාප ලද්දීය. නුඹේ ජීවිතයේ සියලු දවස්වලම නුඹ වෙහෙසින් යුක්තව එයින් කන්නේය. இந்த ஹஸ்பண்ட் என்கிற பொசிஷன்ல எவ்வளவு முக்கியமான பொசிஷன் தெரியுமா? මේ පුරුෂයා කියන්නා වූ මේ ස්ථානය කොච්චර උසස් උතුම් වූ ස්ථානයක්ද? அவன் பாவத்திலே விழுந்தபடியினாலே அவன் நிமித்தமாக ஆண்டவர் பூமியையும் சபித்தார். ඔව් පාපයට වැටුණු නිසා ඔවුන් නිසා උන්වහන්සේ භූමියටත් සාප කරා. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා බලන්න. புருஷன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது. පුරුෂයා කන්න කොටගෙන මේ පොළව භූමිය සාපයක් වුණා. 18ஆம் வசனம். 18 වෙනි அந்த පදය. பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். එය නුඹට කටුද ගොකටුද උපදවන්නේය. නුඹ වනයේ පලා කන්නේය. அதுக்கு முதல்ல பூமியில முள்ளு முளைக்கல. ඊට ප්‍රථමයෙන් පොළවේ කටු තිබුණේ. ஆண்டவர் சபித்த பிறகுதான் பூமியில முள்ளு வந்துச்சு. උන්වහන්සේ සාප කළාට පස්සේ තමයි පොළවේ කටු ඇති වුණේ. 19ஆம் வசனத்திலே, 19 වෙනි நீ පදය. பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய்.
නුඹ භූමියෙන් ගන්නා ලද බැවින් එයට හැරී යන තෙක් නුඹේ මුහුණේ දහඩියෙන් යුක්තව කෑම කන්නේය. මක්නිසාද නුඹ දූවිලට හැරී යන්නේයයි කි. முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பது யாரு? මූනේ දහදි වලින් ආහාර කන්නේ කවුද? குடும்பத்துக்கு ஆகாரம் வேண்டுமென்றா உழைப்பது யாரு? පවුලට ආහාර ඕනේ නම් ඒක අම්බ කරන්නේ කවුද? புருஷன். පුරුෂයා. இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை, ஒருத்தராலும் மாற்ற முடியாது. දෙවියන් වහන්සේ දුන්න නියමය මේක කාටවත් වෙනස් කරන්න බෑ. ஆமென். ආමේන්. அன்பு சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරි. பாம்பை ஆண்டவர் சபித்தார், සර්පයාට දෙවියන් වහන්සේ ශාප කළා. சாத்தானை சபித்தார், යක්ෂයාට ශාප කළා. ஸ்திரியை சபித்தார், ස්ත්‍රියට ශාප කළා. கணவனை சபித்தார், පුරුෂයාට ශාප කරා. பூமியை சபித்தார். පොළවට ශාප කරා. ஆனால் இதுல அழகான காரியம் என்ன தெரியுமா? නමුත් මේකේ අලංකාරෝ දේ කුමක්ද දන්නවද? பாம்பின் மேலும் சாத்தானின் மேலும் போட்ட சாபத்தை ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணல. සර්පයා කෙරේත් යක්ෂයා කෙරේත් දැමුවා වූ සාපය උන්වහන්සේ ඇරෙව්වේ නැහැ. அவருடைய கிருபையின் நிமித்தமாக, උන්වහන්සේගේ කරුණාව කන්නකොට அவருடைய மனதுருக்கத்தின் நிமித்தமாக, උන්වහන්සේගේ සිත් තැවීම அவருடைய නිසා அன்பின் நிமித்தமாக උන්වහන්සේගේ ප්‍රේමය නිසා மனுஷனையும் மனுஷியினுடைய சாபத்தை அவர் ரிவர்ஸ் பண்ணினார். ස්ත්‍රියකද පුරුෂයාගේද පාපේ උන්වහන්සේ අරවැව්වා. ஆமென். அதைத்தான் நாங்க பார்க்க போறோம் இப்ப. ඒක තමයි අපි බලන්ට යන්නේ. ஆண்டவர் எப்படி மனுஷியை அந்த சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். දෙවියන් වහන්සේ කෙසේද ස්ත්‍රියද පුරුෂයාද ඒ පාපයෙන් උන්වහන්සේ එළියට ගේන්නේ? அதுக்கு முன்பதாக 2 வசனங்களை நான் உங்களுக்கு காட்டணும். ඊට ප්‍රථම වචන දෙකක් මම ඔබට පෙන්නන්නම්. ஆதியாகமம் 3 அதிகாரம் 21 வசனம். උත්පත්තියේ 3:21. 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவள் மனைவிக்கும் தோலுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ස්වාමී දෙවියන් වහන්සේ ආදම් සහ ඔහුගේ භාර්යාවට සම්වලි ඇඳුම් සාදා ඇඳෙව්සේක. காரணம் என்ன தெரியுமா? කාරණේ කුමක්ද දන්නවද? எத்தனை பேருக்கு தெரியும் காரணம்? කී දෙනෙක්ට දන්නවද ඒ කාරණේ කුමක්ද කියලා? ஆண்டவர் பூமியை சபிச்சிட்டாரு. දෙවියන් වහන්සේ මේ පොළවට සාප කරා. பூமியில இருக்குதான் மரங்கள் வரும். ඒ පොළවෙන් තමයි ගස් අටගන්නේ. அந்த சபிக்கப்பட்ட மரத்தினுடைய இலைகள்னால பாவத்தை மூட முடியுமா? ඒ සාප කළ ගස් වලින් අරගෙන ඒ පාපේ වසන්න පුළුවන්ද? முடியாது. බෑ. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ස්වාමීන් වහන්සේ කුමක්ද ஒரு කරන්නේ? ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறாரு, බැටළු පෙටෙක් උන්වහන්සේ அந்த අල්ලලා ஆட்டுக்குட்டியை அடிக்கிறாரு. ඒ බැටළු පෙටවට ගස්සනවා. அதுக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு 2000 3000 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு என்கிற ஆட்டுக்குட்டி வரப்போகிறாரு. அதுக்கு அடையாளமாக இப்பொழுது ஏதேன் தோட்டத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார். ඉන් පසුව අවුරුදු 2000කට පසුව ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මැරෙන්න යනවා. ඒකට අඩාලමක් වශයෙන් ආදාම් සහ ඒවගේ උයනේදී බැටළු පෙටනාව ගසනවා. அந்த ஆட்டுக்குட்டியின் தோலை எடுத்து ඒ බැටළු පෙටනාවගේ සම් අරගෙන இவருடைய நிர்வாணத்தை மூடுகிறார். ඔහුගේ නග්නභාවය නසනවා. ஹலோ. අලෝ. ஆனா இந்த 20ஆம் நூற்றாண்டுல என்ன நடக்குது? නමුත් මේ 20 වෙනි සතවර්ෂයේ කුමක්ද සිදු වෙන්නේ? ஆண்டவர் மூடுகிற தேவன். දෙවියන් වහන්සේ වසන්නා වූ දෙවියන් වහන්සේ. பிசாசு எல்லாத்தையும் கலட்டி காட்டுற ஒரு பிசாசு. යක්ෂය හැම දෙයක්ම ගලවලා පෙන්වන්නා වූ යක්ෂය. அதுதான் இன்னைக்கு டிசைனர் க்ளோத்ஸ் இந்த சில பெண்கள் போட்டு போவாங்க. ඒක නිසා තමයි විලාසිතා ඇඳුම් කියලා දාමාගෙන எல்லாம் යන්නේ. ஏர் கண்டிஷன் ட்ரெஸ். එයා කන්ඩිෂන් ඩ්‍රස්. இங்க ஒரு ஓப்பனிங் இருக்கும், இங்க ஒரு ஓப்பனிங் இருக்கும், இங்க லோவா இருக்கும், பின்னுக்கு திரும்பி பார்த்தா பின்னுக்கும் லோவா இருக்கும். පිටිපස්සේ ඉස්සර හැම දෙයක්ම ඇරලා තියෙනවා. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, එක පාලකවරයෙක් කිව්වා. பாஸ்டர் පාස්ටර් நான் கண்களின் இச்சைக்கு நான் கொடுக்கறது இல்ல, இடம் கொடுக்கறது இல்ல. මගේ ඇස්වල තෘෂ්ණාවට මම ඉඩ දෙන්නේ නැහැ. ஆனா எங்க சர்ச்சில் எப்ப கல்யாணம் நடக்குதோ නමුත් මගේ සමාවේ කවදාද විවාහ அந்த මංගල්‍යයක් கல்யாண ஆராதனையில தான் ඒ විවාහ මංගල්‍යයේ நான் නමස්කාරය. கண்களின் இச்சை என்ற பாவத்துக்கு விழுந்து போகிறேன் பாஸ்டர். මම ඇස්වල තෘෂ්ණාව නැමැති පාපයට වැටෙන්නේ පාස්ටර්. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? கல்யாண வீட்டுக்கு உடுத்திட்டு வர உடுப்பை பார்க்கணும். මගුල් ගෙදරට ඇඳන් යන්න එන්නව ඇඳුම බලන්න ඕනේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර ஆண்டவர் සහෝදරි. ஆட்டுக்குட்டியை அடித்து அவருடைய நிர்வாணத்தை மூடுகினார். இன்றைக்கு பொம்பளைல என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் காட்டி கொண்டு போறாங்க. එදා දෙවියන් වහන්සේ බැටළු පැටනව ගසලා ඔහුගේ නග්නභාවය වැසුවා. අද ස්ත්‍රීන් කුමක්ද කරන්නේ? හැම දෙයක්ම පෙන්නගෙන යනවා. பொம்பளை பிள்ளைகள் மாத்தினா ஆம்பளை பிள்ளைகள் ගෑනු අය විතරක් නෙමෙයි පිරිමියා තේම. கலிசான் உடுத்துவாங்க, நல்லா லோவா. කලිසම පල්ලෙහාට බස්සලා அந்த பின்னால் இருக்கிற வெடிப்பு தெரியுமாறு
போடுவாங்க. පිටිපස්සේ තිබෙන දේ පේන විදියට දානවා. ஆமென். ආමේන්. ஏன்னா பாக்காட்டி தெரியாது தானே வெடிப்பு இருக்குன்னு. ඒක පෙන්වන්න නැත්නම් දන්නේ නැහනේ ඒක පැලීමක් තිබෙනවා කියලා. ஆமென். தலிமாக். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். උන්වහන්සේගේ ශුද්ධ නාමයට ස්තුති වේවා. ரைட். நாங்க பார்க்கிறோம். අපි බලනවා இன்னும் 2 வசனங்கள் வச்சு அதை காணும், எங்க போச்சுன்னு தெரியல. யோவான் முதலாம் ஆண்டவர் எப்படி சாபத்தை எடுத்து போடுகிறார்? සොන්නස කෙසේද සාපේ අරන් දමන්නේ? யோவான் முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல යෝවන් පළවෙනි පරිච්ඡේදය පළවෙනි පදය. ஆதியிலே வார்த்தை இருந்தது, පටන් ගැනීමේදී වාක්‍යano සිටිසේක. அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, වාක්‍යano දෙවියන් වහන්සේ සමග அந்த வார்த்தை සිටිසේක. தேவனாய் இருந்தது. වාක්‍යano දෙවියන් වහන්සේ වෙ සිටිසේක. 14ஆம் வசனத்துல 14වෙනි පදය. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்குள்ளே வாசம் பண்ணினார். තවද වාක්‍යano වහන්සේවත් කරුණාවෙන්ද සතියතාවෙන්ද පූර්ණව අප අතරේ වාසය කළසේක. அப்ப மனிதன் மேல இருக்கிற சாபத்தை அகற்றுவதற்கு එසේන මනුෂ්‍ය කෙරේ තිබෙනව පාපේ ඉවත් කරන්නට ஆதியிலே தேவனாய் இருந்த வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்கு வருகிறார். පටන් ගැනීමේ වාක්‍යano මාംසවත් විලා මේ ලෝකයට அவர் පැමිණෙනවා. மாம்சமாக வருவதற்கு காரணம், அவர் முதல்ல அவர் மனிதனாக வந்து 100% மனிதனாக வந்து மனிதனோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது. උන්වහන්සේ වාක්‍යano වීමට කාරණේ කුමක්ද නම් උන්වහන්සේ ප්‍රථම වතාවට මේ ලෝකයට පැමිණ 100% මනුෂ්‍යයන් සමග දැන ඇඳුරුකම් ඇති කරගන්නට. மாம்சத்தோடு வந்தா தான் சிலுவையில அறையப்படலாம், ரத்தம் சிந்தலாம். මාංශයත් සමග ආවොත් තමයි කුරුසපත් වෙන්න පුළුවන්, රුධිරය වගුරවන්න පුළුවන්. நான் அதை பற்றி கிறிஸ்மஸ் சர்வீஸில் நான் பேசினேன், இன்றைக்கு அதை பற்றி பேச மாட்டேன். මම ඒ ගැන නත්තල් නමස්කාරය කතා කරා, ඒක අද කතා කරන්නේ. பாருங்க, இந்த சிலுவை மரத்தை பைபிள்ல சில இடங்களிலே மரம் என்று போட்டப்பட்டிருக்கு. බලන්න කුරුසය සමහර ස්ථානවල ගස කියලා තිබෙනවා. ஏவாள் மரத்திலிருந்து பழத்தை பிடுங்கி எடுத்தபடியினால் அந்த சாபத்தை நீக்குவதற்கு இயேசு மரத்தின் மேல் வைக்கப்பட்டார். ඒවා ගසෙන් ගෙඩිය කඩාගෙන ගත්ත නිසා යේසුස් වහන්සේ ගසක එළවනු ලැබුවා. ஆண்டவர் ஆதாமை பார்த்து சபிக்கையிலே அவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அதனால் அவருடைய கரங்கள் ஆணியிலே சிலுவையிலே අරයපටද. ආදාම්ට උන්වහන්සේ කිව්වා ඔබ ජීවිතේ තියෙන තාක්කල් මේ පොළවේ දුක් විඳලා තමයි දුක් මාංශය තමයි අම්බ කරලා කන්නේ කියලා උන්වහන්සේගේ දෑත්වල ඇන ගසනු ලැබුවා. சாத்தானை பார்த்து சொன்னார், සාතන් දෙස බලා කිව්වා அவர் உன் தலையை நசுக்குவாய், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அதனால் தான் அவருடைய கால்கள் ஆணியினால் அடிக்கப்பட்டது. විලුඹ පොඩි කරන්නේ නුඹ අස්තය විනාශ කරන්නේ කියලා තමයි උන්වහන්සේගේ කකුලට ඇන ගසනු ලැබුවේ. பூமியிலே இருக்க சாபத்தை அகற்றுவது எப்படி? පොළවේ තිබෙන සාපේ ඉවත් කරන්නේ කෙසේද? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று சொன்னபடினாலே அவர் முன்முடி அணிந்தார். முள்ளுகளால் செய்யப்பட்ட මුඩි. උන්වහන්සේ මේ පොළවට සාප කර කටුද ගොකටද ඇති වේවා කියපු නිසා තමයි උන්වහන්සේගේ කටු ඔටුන පැනඳු ලැබුවේ. අன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනවද සහෝදර සහෝදරියනි, இயேசு சிலுவையிலே උන්වහන්සේ කුරුසී ஆணி அடிக்கப்பட்டு ඇන ගසනු ලැබ ரத்தம் சிந்தி රේ වගුරවා மனிதனுடைய சாபத்தை அகற்றுகிறார். මනුෂ්‍යගේ සාපේ ඉවත් කරනවා. ஆமென். ආමේන්. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ගලාති 3 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදයේ කියනවා மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ගසක එළන සියල්ලෝ ශාපලද්දේ ලියා තිබෙන ලෙස ක්‍රිස්තුස් වහන්සේ අප උදෙසා ශාපයක් වී ව්‍යවස්ථාවේ ශාපීන් අප මුදාගත්සේක. கிறிஸ்து நமக்காக சாபமானார். ක්‍රිස්තුස් වහන්සේ අප උදෙසා ශාපයක් වුණා. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால், ඔබ යේසුස් වහන්සේ පිළිගෙන සිටිනවා නම්, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பீர்களானால், උන්වහන්සේගේ ලේ කන්න කටගෙන සෝදන ලබා உங்களுடைய සිටිනවා. சாபம் அகற்றப்பட்டு விட்டது. ඔබගේ ශාපේ ඉවත් කරනු ලැබුවා. நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. ඔබ සාපලද්දන් ඔබ. உங்கள் மேல் இருந்த சாபம் இப்பொழுது இயேசுவின் மேல் போடப்பட்டது. ඔබ තුල තිබෙන සාපය දැන් උන්වහන්සේ කරපිට දමා வேத තිබෙනවා. வசனம் சொல்லுகிறது, දේ වචනේ කියනවා அவர் சாபமாகினார். උන්වහන්සේ සාපයක් වුණා. இப்ப லம்பத் சாபப்பட்டவன் அல்ல, දැන් මම சபிக்கப்பட்டவன் அல்ல. සාපලද්දෙක් නෙවෙයි. என் நிமித்தமாக இயேசு சபிக்கப்பட்டார். මා උදෙසා යේසුස් වහන්සේ සාපයක් වුණා. ஆமென். ආමේන්. எப்படிப்பட்ட நம்முடைய இயேசு உண்டு பாருங்க. කොච්චර උතුමෝ යේසුස් වහන්සේ කෙනෙක්ද කියලා சும்மா බලන්න. பார்த்துக்கணும், கொஞ்சம் கரத்தை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். ටිකක් අත්පොරසන් දීලා හලෙලූයා කියන්නකෝ. உங்களுக்காக சபிக்கப்பட்டார் அல்லவா? ඔබ උදෙසා සාපයක් වුණා யோசித்து නොවේද? பாருங்க,
பாவமே இல்லாத தூய பரிசுத்தமான தேவ ஆட்டுக்குட்டி உங்கள் நிமித்தமாக சாபமாகி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. පාපයක් නැති ශුද්ධ වූ සුද්ධ වූ බැටළු පැටවානා ඔබ උදෙසා මේ කුරුසේ ඇනගසුන් ලැබුවා. 1 கொரிந்தியர் 1:18 ඒක කොරින්ති 1:18 කියනවා. பவுல் எழுதுகிறான் பாருங்க. පෞල්තුමා ලියන බලන්න. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பெலனாயிருக்கிறது. මක්නිසාද කුරුසේ වචනේ විනාශ වෙන්නන්ට මෝඩකමක් නුමුත් ගැලවෙන්නා වූ අපට ඒක දෙවියන් වහන්සේගේ බලයය. கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට උකන් දෙන්න. சிலுவையை பற்றிய உபதேசம் කුරුසේ වචනය இயேசுவை பற்றிய உபதேசம் அல்ல, යේසුස් වහන්සේ ගැන උපදේශය නෙවෙයි, பரிசுத்தாவியானவர் குறித்த உபதேசம் அல்ல, ශුද්ධාත්මයන් වහන්සේගේ වචනේ නෙවෙයි, அன்பின் உபதேசம் அல்ல. ප්‍රේම උපදේශයකුත් නෙවෙයි. எங்கே வல்லமை இருக்குது? කොයිද බලය තිබෙන්නේ? சிலுவையை பற்றிய உபதேசம். කුරුසේ ගැන තිබෙනා වූ උපදේශය. இயேசுவினுடைய சிலுவையை பற்றிய உபதேசத்துல வல்லமை இருக்குன்னு பவுல் சொல்லுகிறார். යේසුස් වහන්සේගේ කුරුසේ ගැන තිබෙනා වූ වචනේ තමයි බලය තිබෙන්නේ කියලා පෞල්තුමා කියනවා. அதுதான் பாருங்க. ඒ නිසා තමයි බලන්න இங்க இருக்கிற கள்ள தீர்க்கதரிசியுடைய பிரசங்கத்தை கேட்டு பாருங்க. මේ තිබෙනා වූ බොර ප්‍රපෝතවරුන්ගේ වචනය අසා බලන්න. சிலுவையை பற்றி பேசவே மாட்டாங்க. කුරුසේ ගැන කතා කරන්නේ නැහැ. பிசாது விடாது. යක්ෂය ඉඩ අරින්නේ නැහැ. பிசாதுக்கு தெரியும் சிலுவையை பற்றி உபதேசத்துல வல்லமை இருக்கு. යක්ෂයාට දන්නවා කුරුසේ ගැන දේශනා කරොත් බලය තිබෙනවා. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்த கூடுமானது அந்த சிலுவையின் உபதேசம் தான். ඒක මනුෂ්‍යගේ ජීවිතය වෙනස් කරන්න පුළුවන් කුරුසේ වචනේ கள்ள තමයි. தீர்க்கதரிசிகள் அந்த ராபோஜன மேசையிலும் கூட சிலுவை பற்றி பேச மாட்டாங்க. බොරු ප්‍රපෝතවරු මේ රාත්‍රී භෝජනේ මේසේ පවා කුරුසේ ගැන කතා කරන්නේ உங்களுடைய නැහැ. பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ඔබගේ පාපේ කමා කරන්න ලැබුවා කියලා ஆனா කියලා. சிலுவையை பற்றி பேசவே மாட்டார். නමුත් කුරුසේ ගැන උන් කතා කරන්නෙම නැහැ. பிசாசு விட மாட்டான். යක්ෂයට දෙන්නේ නැහැ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරියනි. சிலுவையை பற்றி எப்பொழுதும் பேசுங்க. කුරුසේ ගැන හැම මොහොතෙම කතා කරන්න. வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை மாத்திரமல்ல, මාසිකුරාදා පමණක් නොව ராபோஜனத்துக்கு வார நேரம் மாத்திரமல்ல, රාත්‍රී භෝජන පැමිණෙන විට විතර ஒவ்வொரு නෙව. நாளும் சிலுவையை தியானிங்க. සෑම දවසෙම කුරුසේ මෙනෙහි කරන්න. அந்த உபதேசத்துல தான் வல்லமை உண்டு. ඒ වචනේ තමයි බලය තිබෙන්නේ. ஆமென். ආමේන්. அடுத்ததாக இயேசு என்ன செய்கிறார்? ඊළඟට යේසුස් වහන්සේ කුමක්ද කරන්නේ? மரித்தார், මැරුණා. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார், තුන්වෙනි දවසේ මලුන්ගෙන பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டார். ස්වර්ගයට ගනු ලැබුවා. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ක්‍රියාපති දෙවෙනි පරිච්ඡේදය. பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ශුද්ධ ආත්මයන් වහන්සේ එනවා. பரிசுத்த ஆவியானவர் வந்து ශුද්ධ ආත්මයන් වහන්සේ ඇවිල්ලා இயேசு கிறிஸ்துவின் சபையை ஸ்தாபிக்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ සභාව ස්ථාපිත කරනවා. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි. சாபத்திலே இருந்தோம், ශාපේ සිටියා. இப்பொழுது ஆண்டவருடைய சபைக்குள்ள வந்துட்டோம். දැන් ස්වාමීන් වහන්සේගේ සභාව තුලට ආවා. ஆமென். ආමේන්. பலத்தினாலும் அல்ல, බලයෙන්වත් නොව பராக்கிரமத்தினாலும் அல்ல, ශක්තියෙන්වත් නොව என்னுடைய ஆவியினாலாகும். මාගේ ආත්මය මේ දී அதுதான் සිදුවේ. பரிசுத்த ஆவியானவர் ඒක තමයි வந்தார். ශුද්ධාත්මයන් වහන්සේ சபையை ආවොත් ஸ்தாபித்தார். සභාව இப்ப ස්ථාපිත நாங்க කරා. இயேசுவின் சபையிலே அங்கத்தவர்கள். දැන් අපි සභාවේ සමාජිකයන්ව සිටිනවා. 2ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆவியானவர் வந்த பொழுது அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். ක්‍රියාපති දෙවෙනි පරිච්ඡේදය දෙවෙනි පදයේ ආත්මයන්ස ආපු විට උන් අන්‍ය භාෂාවෙන් කතා කරා. 38ஆம் வசனத்திலே 38 වෙනි පදයේ பேதுரு எழும்பி ஒரு பிரசங்கம் பண்ணறான் பாருங்க. පේදුරුස් නැකිලා දේශනාවක් කරනවා බලන්න. அவன் பண்ண பிரசங்கம் என்ன தெரியுமா? ඔව් කරපු දේශනාව බලන්න. மனம் திரும்புங்க, පසුතැවිලිව ஞான ஸ்நானம் பெறுங்க. බෞතිස්ම ගන්න. அவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணான். එච්චරයි දේශනාව. 3000 ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 සෙනග ගැලවීම ලැබුවා. இப்ப நாங்க என்ன பிரசங்கம் பண்றோம்? දැන් අපි කුමක්ද දේශනා කරන්නේ? இயேசுவிடத்துல வாங்க. යේසුස් වහන්සේට එන්න. உங்களுடைய தலைவலி, வயிற்று வலி, குறுக்கு வலி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாத்தையும் அவர் நீக்குவார். ඔබගේ ඔළුව කැක්කම බඩේ කැක්කම ඉසේ එකක්ම හැම දෙයක්ම නැති කරයි. உங்களுக்கு பணம் கொடுப்பார், ඔබට මුදල් දෙයි. ஒரு கார் கொடுப்பார், ඔබට කාර් එකක් ஒரு දෙයි. பங்களா கொடுப்பார். බංගලාවක් දෙයි. ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொல்லிச்சு. ඒක සහෝදරි මාළඟට ඇවිල්ලා කිව්වා. அவருடைய மகனோட வந்துச்சு. ඔහුගේ පුතා සමග அந்த ආවා. சகோதரி என்ன பார்த்து சொல்லிச்சு, பாஸ்டர், ඒ සහෝදරි මා දෙස බලලා කිව්වා පාස්ටර්. கொஞ்சம் வயது போன அம்மா தான், වයසට ගිය අම්මගේ පාස්ටර්. இதான் என் மகன், මෙයා මගේ පුත්‍රයා. ஒரு 35 வயசு ஆகுது, මොහුට අවුරුදු 35. இன்னும் திருமணம் முடிக்கல, තාම විවාහයක් උනේ நீங்க නැහැ. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ටිකක් යාඥා කරන්න நல்ல පාස්ටර්. படிச்ச හොඳට ඉගෙනගත්තු. செக்கச்சவேருண்டு அழகா இருக்கிற ஒரு பொம்பளை வேணும். හොඳ සුදුට සුදේ තිබෙන ලස්සන ගැහැණු ළමෙක් ඕනේ. நான் பையனை பார்த்தேன், මම පුත්‍රයා බැලුවා. காஞ்சி போன கருவாடு போல இருக்கிறான். වේලිච්ච කරෝල වගේ සිටිනවා. ஆமென். ආමේන්. இந்த காஞ்சி போன கருவாடுக்கு
செக்க செவேருன்னு அழகான பொம்பளை வேணும்னு அம்மா சொல்றாங்க. මේ වේලිච්ච කරවල වගේ තිබෙනවා මේ පුත්‍රයාට ලස්සන දුවෙක් ඕනේ කියලා කියනවා. நான் ஜெபம் பண்ணுவேனா அப்படி? මම යාඥා කරනවා දේම நான் ஜெபம் பண்ணுவேனா? මම යාඥා நான் தலையில கை வச்சேன். මම ஆண்டவரே உமக்கு சித்தமானபடி ஒரு பார்ட்னரை கொடுங்க. ස්වාමීන් අපිට කැමති සාකාරියක දෙන්න. இன்னைக்கு சபைக்கு வர்றது காரணம் என்ன தெரியுமா? අද සභාවට එන්න කාරණේ කුමක්ද? ஆம்பளைக்கு பொம்பளை, பொம்பளைக்கு ஆம்பளை தேடுறதுக்கு தான். පිරිමියාට ගෑනු අය, ගෑනු අයට පිරිමියා අය. பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணா? පේදුරුස් කුමක් දේශනා කරේ? பாவத்திலிருந்து வெளியே வாங்க, පාපයෙන් එළියට එන්න, மனஸ்தாபப்படுங்க, පසුතැවිලි වෙන්න, ஞானஸ்நானம் பெறுங்க. බෞතිස්ම ගන්න. 3000 ஜன சபைக்குள்ள வந்து 3000 සභාව තුලට 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க. 3000 බෞතිස්ම ලැබුවා. ஆமென். ආමේන්. அதுதான் சபை. ඒක තමයි සභාව. அன்புள்ள சகோதர சகோதரர்களே, සෙනෙවන්ත සහෝදර සහෝදරි. அதுதான் இயேசு சிலுவைக்கு போனார். ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ කුරුසෙට ගියේ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර සහෝදරි. எங்கேயோ தப்பு விடுறோம் நாங்க. අද කොයිද අපි වරද ගන්නවා? 1 பேதுரு 2:9 பேதுரு இப்படி அழகா சொல்லுகிறான் பாருங்க. දෙක පේදුරු 1:9 පේදුරුස් මම இதை මෙසේ எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு தெரியாது. මේක කොහොමද ඔබට කියා දෙන්නේ ரொம்ப කියලා அழகா சொல்லுகிறான். ලස්සනට කියනවා. நீங்களோ නුඹලාගේ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு, எப்படி කුමක්ද? அந்தகாரத்துல இருந்தீங்க, අන්තකාරයේ සිටියා. ஆனா இப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆச்சரியமான, சும்மா சாதாரண ஒளி இல்ல, ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறார். සාමාන්‍ය එළියක් නෙමෙයි, තේජස් වූ එළියකට උන්වහන්සේ ගෙනත් තිබෙනවා. வரவழைத்து කැඳවා ගත්තා වූ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி උන්වහන්සේගේ උත්කෘෂ්ඨතාවයන් දක්වන පිණිස தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் තෝරාගත්තා වූ වංශයක්ද ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் අරාජකීය වංශයක්ද பரிசுத்த ஜாதியாயும் ශුද්ධ වූ සෙනගක්ද அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். උන්වහන්සේට සන්තක සෙනගක්ක වන්නේය. அந்த ஒவ்வொரு நாளும் எழும்பி அழுது அழுது ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கிறார் இல்லையே, හැම දවසම උදේ නැගිටලා ස්වාමීනි මගේ වාඥාව අසන්නේ என் නැහැ பிரச்சனைகள் போகுது இல்லையே නේ. මගේ ප්‍රශ්නයක් නැහැ නේ. என்று ஒப்பாரி வைக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. මෙසේ විලාප කියනා සහෝදර සහෝදරියනි මේ இதை වචනේ விட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? මේට වඩා ආශිර්වාදයක් ඔබට ඕනේද? நீங்களோ ඔබද யாரு? நீங்க ඔබ நீங்களோ නුඹද உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீங்க. උන්වහන්සේට සන්තු සෙනගත් රාජකීය පූජක වංශයක්ද සිටින්නේය. என்ன ஜாதி? කුමද්ද ජාතිය? என்ன ஜாதி? කුමත් ජාතිය? ஆமென். ආමේන්. நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் பல ஜாதிகள் இருக்கு. මම කියන්නේ මම දන්නවා බොහෝ ජාතීන් அந்த සිටිනවා. கல்யாணம் பேசுற நேரம் தான் அந்த ஜாதி எல்லாம் வரும். මංගලයක් කතා කරන විට තමයි මේ ජාතිය එන්නේ. நீங்க என்ன ஜாதி பிரதர்? ඔබ කුමද්ද ජාතිය? யாரும் கேட்டா சொல்லுங்க. කවුද ඇහුවොත් நான் කියන්න. பரிசுத்தமான ஜாதி. මම ශුද්ධ වූ ජාතිය. ஆமென். ආමේන්. அந்த ஜாதியை விட வேற ஜாதி கிறிஸ்தவத்துக்குள்ள கிடையாது. ඒ ජාතියට වෙන ජාතියක් කිතුණුවන් තුල නැහැ. கிறிஸ்தவ சபையில ஒரே ஒரு ஜாதி, කිතුණු සභාව එකම ජාතියයි. பரிசுத்த ஜாதி. ශුද්ධ වූ ජාතිය. ஆமென். ආමේන්. சிங்களமும் கிடையாது, தமிழும் கிடையாது, இங்கிலீஷும் கிடையாது, ஒரே ஒரு ஜாதி, பரிசுத்த ஜாதி. සිංහල ඉංග්‍රීසි දෙමළ නෑ, එකම ජාතිය ශුද්ධ වූ ජාතිය. ஆமென். 41ஆம் வசனத்திலே 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. 41 වෙනි පදයේදී 3000 ගැලවීම ලැබුවා. 42ஆம் வசனத்திலே 42 වෙනි පදයේ ஆதி திருச்சபை என்ன செஞ்சது தெரியுமா? මුල් සභාව කුමක්ද කරේ කියලා දන්නවද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර සහෝදරියනි, 42ஆம் வசனம் சொல்லுகிறது, 42 වෙනි පදයේ කියනවා 4 காரியங்கள் செய்தார்கள். කාරණා 4ක් කරා. தொடர்ச்சியாக නොකඩවා இடைவிடாம නොකඩවා ஒவ்வொரு நாளும் செய்தார்கள். සෑම දවසෙම කරා. என்ன செய்தார்கள் தெரியுமா? කුමක්ද කරේ? அப்போஸ்தலருடைய உபதேசம், පේරිතයන්ගේ ඉගැන්වීමේද, அந்யோன்யம். සහභාගීකමයිද? அந்யோன்யம் என்றா fellowship, සහභාගීකම කියන්නේ එක්සත් භාවය, அற்பம் பிக்குதல், රොටි කැඩීමේද, ஜெபம் பண்ணுதல். යාඥාවලද? இந்த 4 காரியத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். මේ කාරණා අතරේම ස්ථීරව සිටියා. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා அன்புள்ள බලන්න. சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර இந்த සහෝදරියනි, 4 காரியங்கள் இருக்கு, මේ කාරණා අතරක් තිබෙනවා. ஆனா worship இல்ல. නුඹ නමස්කාරය නෑ. ஆமென். worship இருக்கலையா?
නමස්කාරය තිබුණේ නැද්ද? இருந்துச்சு. තිබුණා. ஒரு பைபிள் வசனத்தை வாசிக்கும் பொழுது ඒක බයිබලයේ වචනයක් කියවද්දී அந்த பைபிள் வசனத்தை அறிந்து கொள்வதற்கு, அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு பைபிள் வசனத்தை வச்சு தான் ஒப்பிடணும். ඒක බයිබල් පදයක් දැනගන්නට තවත් බයිබලයක් තබලා තමයි සම්බන්ධ කරගන්න ඕනේ. நம்முடைய சொந்த இன்டர்பிரேஷன் கொடுக்க முடியாது. අපගේ අයිති පරිවර්තනය දෙන්න බෑ. இது எந்த பைபிள் ஸ்கூலுக்கு போனாலும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. මේ කොයි බයිබල් ස්කූලට ගියත් ඒක කියා දෙනවා. நானா பைபிள் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. මම බයිබල් ස්කූලට ගියේ නැහැ. ஆமென். ආමේන්. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு பைபிள் வசனம் உங்களுக்கு சரியா புரியாட்டி බයිබල් පදයක් ඔබට තේරෙන්නේ නැත්නම් இன்னொரு பைபிள் வசனத்தை வச்சு தான் அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கலாம். තවත් බයිබල් පදයක් තබලා තමයි ඒකට තේරුම ஆமென். දැනගන්න அதுதான் පුළුවන්. ரூல். ඒක තමයි නීතිය. இப்ப பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்கிறாங்க. දැන් පෞලුස් සහ සීලස් සිරගෙදර සිටිනවා. அவங்களுக்கு விடுதலை எப்படி வந்துச்சு? ඔවුන්ට නිදහස කොහමද ආවේ? அவர்கள் துதித்து ஜெபம் பண்ணினார்கள். ඔවුන් ස්තුති කොට යාඥා කරා. எப்படி? කොහමද? ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள். යාඥා කරා ස්තුති කරා. அப்ப ஜெபமும் துதியும் ஒண்ணா தான் இருந்துச்சு. ස්තුතියත් යාඥාවත් එකට තමයි තිබුණේ. ආමේන්. துதி என்றா ஜெபம், ஜெபம் என்றா துதி. ස්තුතිය කියන්නේ යාඥාව, යාඥා කියන්නේ ස්තුතියයි. ஆமென். இந்த 4 காரியத்தை செய்தார்கள். මේ කාරණා අතරම ஒரு කරා. வசனத்தை படித்தார்கள், එකක් වචන ඉගෙන ගත්තා. ஃபெலோஷிப் பண்ணினார்கள், සහභාගීත්වයෙන් සිටියා. அப்பம் பிற்கிறதில் ஈடுபட்டார்கள், රොටි කැඩීමේ සිටියා. ஜெபத்திலே துதியிலே இருந்தார்கள். යාඥාවේ ස්තුතිය இன்னைக்கு සිටියා. என்ன நடக்குது? අද කොහමද සිදු වෙන්නේ? வசனமும் இல்ல, වචනයක් නැහැ. ஜெபமும் இல்ல, යාඥාවක් துதி නැහැ. மாத்திரம். ස්තුතිය විතරයි. எவனோ யூடியூப்ல பாட்டு மாத்திரம் போட்டு 1 மில்லியன் 2 மில்லியன் 10 மில்லியன் வியூஸ் எல்லாம் அடிக்கிறான். බොහෝ දෙනෙක් YouTube වල සින්දු දිය දාලා 1 මිලියන් 2 මිලියන් ගාලා ගානවා. பரலோகம் ஒருக்கா கூடி வியூ பண்ணிருக்காது. ස්වර්ග රාජ්‍යයේ එක වතාවක් හරි ඒක view காரணம் என்ன? කාරණේ කොහොමද? வசனமும் இல்ல, ஜெபமும் இல்ல. වචනයක් නැහැ, යාඥාවක් எப்படி නැහැ. பிசாசு தந்திரமா பண்றான் பாருங்க. බලන්න යක්ෂයා කොහොමද වංචනීයවද කරන්නේ කියලා. இங்க எப்ப துதிக்கணுமோ அப்ப ஜெபம் இருக்கணும். ඔබ කොයි මොහොතේ ස්තුති කරනවද ඒ මොහොතේ යාඥාව තිබෙන්න. ஜெபிக்காம மேடையில இருக்கிற worship leaders அல்ல. යාඥා නොකර වේදිකාවට නගින worship leadersලා worship leaders இன்னைக்கு නෙවෙයි. டிவான் worship lead பண்ணாரு. අද worship lead කරාට எப்படி பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினாரு. ශුද්ධාත්මන වාසේ කොච්චරද සක්මන් කරා. அவருக்கு தெரியும். ඔවුද දන්නවා. அல்லாட்டி நான் டோஸ் கொடுப்பேன். එහෙම නැත්නම් මම ඩෝස් දෙනවා කියලා. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවද සහෝදර සහෝදරියනි. ஜெபமும் துதியும் ஒன்றா போகும். යාඥාවත් ස්තුතියත් එකට තිබෙන්න இந்த ඕනේ. 4 காரியங்களையும் அவர்கள் பிராக்டிஸ் பண்ணினார்கள். මේ කාරණා අතර ඔවුන් පුහුණු කරා. சரி, நான் அந்த 4 காரியத்துல ஜெபத்தை மாத்திரம் குறித்து பேசி நான் முடிக்க போகிறேன். මේ කාරණා අතර යාඥාව විතර කතා කළා මම අවසන් உங்களுக்கு කරනවා. தெரியுமா, ඔබ දන්නවද? இந்த மட்டக்குழிய சபை ஒரு ஜெபிக்கிற சபை. මේ මටකුලි සභාව යාඥා කරනව සභාවක්. இங்க இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தவரும் ஒவ்வொரு லீடரும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். මේ සනසින සිට සමාජිකයන් නායකයන් යාඥා කරන්න ඉගෙන ගන්න ඕනේ. உங்களுக்கு வாழ்க்கையில சில பலவீனங்கள் இருக்கலாம், ඔබගේ ජීවිතයේ සමහර බැලහීනකම් දුර්වලකම් තිබෙන්න பரவாயில்ல. පුළුවන්. කමක් නැහැ. ஆனா நீங்க ஜெபிக்கிற ஒரு நபராக மாறணும். නමුත් ඔබ යාඥා කරන පුද්ගලයෙක් වෙන්න ඕනේ. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆயுதம் ஜெபம். උන්වහන්සේ අපට දුන්නා මහඟු ආයුධය නා යාඥාව. அதை சத்துரு திருட பார்ப்பான். ඒක සතුරා සොරා ගන්නට බලයි. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනමද සහෝදර ஒரு සහෝදරියනි. ஜெபிக்கிற மனிதனாக, ஒரு ஜெபிக்கிற சகோதரியாக மாறுங்க, உங்க வாழ்க்கை மாறும். සිනමද සහෝදර සහෝදරියනි ඔබ යාඥා කරන ස්ත්‍රී පුරුෂයෙක් විතර පරිවර්තන වෙන්න ඔබගේ ජීවිතය වෙනස් වෙයි. ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய வீட்டிலே ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும். යාඥා කරන්නව ඒ යාඥා කරන්නව මනුෂ්‍යගේ ජීවිතය තුල නිවස තුල ආශිර්වාදය පැමිණේ. ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய வீட்டிலே எப்பொழுதும் ஆகாரம் இருக்கும். ඔය යාඥා කරන්නව ඒක මනුෂ්‍යගේ ජීවිතේ නිතරම ආහාරය තිබෙනවා. ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய வீட்டிலே எப்பொழுதும் ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கும். යාඥා කරන්නව ඒක මනුෂ්‍යගේ නිවසේ ආලෝකයක් බැබලේ. ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே தரித்திரமே வராது. යාඥා කරන්නව ඒක මනුෂ්‍යගේ ජීවිතේ දරිද්‍රතාවය එන්නේ නැහැ. ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே பண கஷ்டம் வராது. ඒක යාඥා කරන්නව මනුෂ්‍යගේ ජීවිතේ මුදල් අමාරුකම් පැමිණෙන්නේ නැහැ. ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை வராது. ඒක යාඥා කරන්නව මනුෂ්‍යගේ ජීවිතේ ණය ප්‍රශ්න එන්නේ නැහැ. ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு எப்பொழுதும் வெற்றி மேல் வெற்றி தான் வரும். ඒක යාඥා කරන්නව මනුෂ්‍යගේ ජීවිතේ ජය පිට ජය පැමිණෙනවා. ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய சரீரத்திலே
வியாதி வந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுப்பார். ඒක යාඥා කරනවා මනුෂ්‍යගේ ජීවිතය තුළ රෝගය පැමිණියත් උන්වහන්සේ සුවය දෙනවා. ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு எதிராக ஒரு பிசாசும் தலையெடுத்து நிக்காது. ඒක යාඥා කරන මනුෂ්‍යගේ ඉදිරිපිට කිසිම යක්ෂයෙක් ඉස ඔසවන්නේ නැහැ. ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு எதிராக ஒரு பில்லி சூனியம் ஒன்றும் வாய்க்காது. ඒක යාඥා කරන මනුෂ්‍යගේ ඉදිරිපිට සූනියම් ඌනියම් මන්ත්‍ර බලපාන්නේ නැහැ. ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய இருதயத்திலும் அவனுடைய குடும்பத்திலும் எப்பொழுது சமாதானம் இருக்கும். ඒක යාඥා කරන පුද්ගලගේ ජීවිතය තුළ ඔහුගේ අදවත තුළ නිතරම සමාදානය තිබෙනවා. ஒரு ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். යාඥා කරන පුද්ගලයන්ගේ දරුවන් ආශිර්වාදමත්ව සිටී. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර ஒரு සහෝදරීනි, ஜெப வீரனாக மாறுங்க. ජප වීරයෙක් ලෙසට පරිවර්තනය වෙන්න. இன்றைக்கு சபையில இல்லாத ஒரு காரியம் ஜெபம். අද සභාවේ නැති දෙයක් තමයි යාඥාව. ஜனங்களுக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியாது. සෙනඟට යාඥාව නම් කුමක්ද කියලා දන්නේ නැහැ. ஜெபித்தால் தான் பிசாசு அலறிக் கொண்டு ஓடுவான். යාඥා කරොත් තමයි යක්ෂයා කෑ ගහගෙන දුවන්නේ. ஜான் பன்னியன் ஒரு பரிசுத்தவான் இருந்தாரு. ජෝන් බැනියන් කියලා ශුද්ධවන්තයෙක් සිටියා. அவருக்கு ஒரு நாள் ஒரு தரிசனம் வந்துச்சு. ඔහුට දවසක් දර්ශනයක් ආවා. அவர் கண்டார் ஒரு பெரிய சுவர் மாதிரி ஒண்ணு. ඔහු දැක්කා විශාල පහුරක්. அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. ගින්න ඇවිලමින් තිබුණා. ஜனங்களுடைய ஜெபம் பரிசுத்தாவின் அக்கினி எரிந்து கொண்டே இருந்தது. සෙනගගේ යාඥාවේ ගින්න ඇවිලමින් තිබුණා. அப்பொழுது பக்கத்துல இருந்து ஒரு பிசாசு එවිටදී ළඟ සිටියා යක්ෂයෙක්. ஒரு பக்கெட்ல இருந்து தண்ணி எடுத்து ஊத்துறான். ඒක බාල්දියකින් වතුර අරන් දහනවා. அந்த அக்கினியை அணைக்கிறதுக்கு. ඒ ගින්න නිවා දමන්නට என்ன தண்ணி தெரியுமா? මොන වතුරද කියලා ஒரு දන්නවද? பக்கெட் மாம்ச இச்சை, එක බාල්දියක් මාංශයේ තෘෂ්ණාව, ஒரு பக்கெட் மனசுல நினைக்கிற கெட்ட கனவுகள், එක බාල්දියක් සිතෙන් සිතන්නා වූ වැරදි නපුරු කැත සිතුවිලි, கெட்ட யோசனைகள். කැත සිතුවිලි. இன்னொரு பக்கெட் ஊத்துகிறான். තව බාල්දියක් අරන් දානවා. கெட்ட படங்கள் கெட்ட வீடியோக்கள் பார்க்கிறது. නරක චිත්‍රපටි නරක වීඩියෝ නරඹන්න. இன்னொரு பக்கெட் ஊத்துறான். තව බාල්දියක් දානවා. பொறாமை, ඊර්ෂ්‍යාව, பெருமை, ආඩම්බරකම, கோபம், කෝපය, கசப்பு, තිත්තකම, வெறுப்பு, එපා කිරීම, இப்படிப்பட்ட பக்கெட்டை ஊத்தி ஊத்தி அணைக்க பார்க்கறான். මේවැනි බාල්දි දමලා එක නිවන්න බලනවා. அப்பொழுது இவருக்கு கண்ணுல கண்ணீர் வந்துட்டது. එවිට මොහුට කඳුළු ආවස් அந்த දෙකේ. தேவதூதனை பார்த்து சொல்லுகிறார், ඒ දේවදූතයා බල්ලා කියනවා, ஐயோ இவ்வளவு எரிகிற நெருப்புக்கு சாத்தான் அணைக்க பார்க்கிறானே. මෙච්චර ඇවිලෙන ගින්න යක්ෂයා නිවන්න බලනවානේ. அப்பொழுது அந்த தேவதூதன் அவனை அந்த ஆளை ஜான் பன்னியனை கையை பிடிச்சு பின்னால கொண்டு போகிறாரு. එවිටදී ජෝන් බැනියන අතින් අල්ලලා පිටිපස්සට அந்த ගෙනියනවා. சிவருக்கு பின்னால போய் பார்த்தா ඒ පවුර පිටිපස්සට ගිහලා බැලුවොත් அவர் ஜெபிக்க ஜெபிக்க ඔව් යාඥා කරන්න பரிசுத்த කරන්න ஆவியானவர் සුද්ධාත්මෙන් මාංශ எண்ணெயை ஊத்தி கொண்டே තෙල් இருக்கிறார். වත් කරමින් සිටිනවා. ஆமென். உங்களுக்கு ஒரு ආමේන්. ரகசியம் தெரியுமா? හාලෙලූයා. ඔබට அந்த රහසක් දන්නවද? தேவதூதன் சொன்னா, ඒ දේවදූතයා කිව්වා, பிசாசு என்னத்தை போட்டாலும் பரவாயில்ல, යක්ෂයා මොනවද යමත් කමක් எண்ணெயும் නැහැ. நெருப்பு சேதா நெருப்பு இன்னும் கூட எரியும். තෙලුත් ගින්නත් එකතු වුණොත් ஆமென். තවත් ගින්න වැඩි அன்புள்ள වෙනවා. சகோதர சகோதரிகளே, සහෝදර සහෝදරියනි உங்களுடைய வாழ்க்கையில இப்படி போராட்டங்கள் இருக்குமாயின் ඔබගේ ජීවිතේ පොරබැදීම ඇති නම් தொடர்ந்து ஜெபிங்க. නොකඩවා යාඥා කරන්න. பிசாசு வந்து சொல்லுவான், යක්ෂයා ඇවිල්ලා நீ කියයි, ஒரு பாவி, නුඹ පාපිෂ්ඨේ, நீ இந்த பாவத்திலே விழுந்தாய், නුඹ මේ පාපේ වැටුණා. நீ ஜெபம் பண்றதுல பிரயோஜனம் இல்ல. නුඹ යාඥා කිරීමේ ප්‍රයෝජනයක් இல்ல, නැහැ. ஜெபம் பண்றது விடாதீங்க. යාඥා කරන එක අතහරින්න தொடர்ந்து එපා. ஜெபித்துக் கொண்டே இருங்க. නොකඩවා යාඥා කරන්න. ஆவியானவர் நிறைய செய்வார். ආත්මෙන් වහන්සේ ஆமென். කිරියාවලබයි. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනමද සහෝදර இன்னைக்கு ஒரு සහෝදරි, தீர்மானம் எடுப்போம். අද තීරණයක් ගමු. கடைசியாக අවසාන වශයෙන් 4 போராட்டங்கள் 5 போராட்டங்கள் நமக்கு உண்டு. අපිට පොරබැදීම් පහක් තිබෙනවා. அதுதான் ஜெபத்தின் அவசியம். ඒක තමයි යාඥාව අවශ්‍යතාවය. முதலாவது எதிரி ප්‍රථමය සතුරා நம்முடைய மாம்சம். අපගේ මාංශය. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே එපිසි 6 වෙනි පරිච්ඡේදය நாங்கள் பார்க்கிறோம். අපි බලනවා 12ஆம் வசனத்திலே 12 වෙනි පදය. துரைத்தனங்களோடும் සීල පොරබැදීම් වලින්, அதிகாரங்களோடும் සීල මාංශයේ අධිකාර වලින්, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் මේ ලෝකයේ අධිපතීන් මුලාදානි පරාක්‍රමයන් සමග மானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் ස්වර්ග ස්ථානවල සිටින දුෂ්කමේ ආත්ම සේනාව සමග நமக்கு போராட்டம் உண்டு. අපට පොරබැදීම් තිබෙනවා. நம்முடைய எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. අපේ විරුද්ධකාරය කවුද உங்களோட කියලා மாமியார் දැනගන්න. உங்களுடைய எதிரி அல்ல. ඔබගේ නැන්දම්ම විරුද්ධකාරය ஆமென். නෙවෙයි. உங்க பக்கத்து வீட்டுக்காரன் எதிரி அல்ல. ඔබ අසල්වාසී විරුද්ධකාරයෙක් නෙවෙයි. உங்களுக்கு உண்மையான எதிரி 5 பேர். ඔබට සැබෑ විරුද්ධකාරය 5 දෙනෙක්. இந்த மாம்சம்
மாம்சம் මේ මාංශය அதுக்கு ஒரு பிசாசுல 4 டிவிஷன் இருக்கு. ඊට පස්සේ යක්ෂයාගේ කොටස් 4ක් තිබෙනවා. அதை பற்றி பேச நான் போக மாட்டேன் இன்னைக்கு. ඒ ගැන කතා කරන්න යන්නේ නැහැ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර பவுல் සහෝදරියනි. அப்போஸ்தலன் என்ன சொல்றார் தெரியுமா? පෞල්තුමා කුමද කියන්නේ දන්නවද? அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ඔව් කුමද කියන්නේ දන්නවද? 6:18 අයේ 18 எந்த சமயத்திலும் සියලු වේලාවේදී எப்படி எந்த சமயத்திலும். සියලු වේලාවේදී சிலர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்து தான் ஜெபிச்சிருப்பீங்க. සමහර අය අද යාඥාවට ඉරිද යාඥාවට එවල තමයි பவுல் යාඥා சொல்கிறாரு, කරන්නේ. පෞල්තුමා කියනවා எந்த சமயத்திலும் සියලු වේලාවේදී சகல සියලු விதமான කාලවලදී வேண்டுதலோடும் සියලු ඉල්ලීම් වලින්ද விண்ணப்பத்தோடும் සියලු යාඥාව ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. ආත්මයෙන් කරන කොටගෙන යාඥා කරපල්ලා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි. ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. ආත්මයෙන් යාඥා කරන්න. ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. ආත්මයෙන් යාඥා කරන්න. எந்த சமயத்திலும் සියලු කාලවලදී ஆவியிலே நிரம்பி ஜெபிங்க. ආත්මයෙන් පූර්ණව යාඥා කරන්න. மாம்சத்தை மேற்கொள்ளுவீங்க, මාංශය ඔබ මැඩ சாத்தானை පවත්වයි. மேற்கொள்ளுவீங்க. යක්ෂයා ඔබ මැඩ உங்களுக்கு පවත්වයි. வெற்றி மேல் வெற்றி நிச்சயம். ඔබට ජයපිට ජය තිබෙනවා. உங்களோட தலையில இருக்கிற முடி ஒண்ணும் கீழே விழாது. ඔබ ඉසේ තිබෙන කෙස් කවදාවත් බිමට වැටෙන්නේ නැහැ நீங்க එකක්වත්. ஜெபிக்க கற்றுக்கொள்வீங்களா? ඔබ යාඥා කරන්න ඉගෙන ගන්නවා නම්. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். අවසාන වශයෙන් වචනයක් சங்கீதம் කියන්නේ 104:4 எபிரேயர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ගීතාවලිය පොතේ 104 එබ්‍රේය පොතේ කියා තිබෙනවා. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். තමාගේ දූතයන් සුළඟන්ද සේවකයන්ද ගිනි ජ්වාලයක් ලෙසට පරිවර්තනය කරනවා. நீங்க ஜெபிக்கும் பொழுது ඔබ යාඥා ஒரு කරද්දී அக்கினி ஜுவாலையாக மாறுவீங்க. ගිනි ජ්වාලයක් ලෙසට මාරුවේ. ආමේන්. சத்துரு உங்களை கண்டா ஓடுவான். සතුර ඔබ දෙස බලා දුවයි. ஆமென். பிரச்சனைகள் எல்லாம் ஓடிடும். ඔබගේ ප්‍රශ්න සියල්ල දුවයි. வியாதி எல்லாம் ஓடிடும். රෝග සියල්ල දුවල கடன் යයි. பிரச்சனை எல்லாம் ஓடிடும். ණය ප්‍රශ්න දුවල යයි. நீங்க ஒரு அக்கினி ஜுவாலையாக மாறுவீங்க. ඔබ ගිනි ජ්වාලයක් ලෙසට ஆமென். පරිවර්තනය Worship වේ. him. ஆமென். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර நாங்க எல்லாம் எழுப்பி සහෝදරියනි. நிப்போம் இந்த අපි நேரத்துல. සිතන නැගිට සිටිමු. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்க. ස්වාමීන් වහන්සේගේ වචනය ඇසුවා. ஒரு கொஞ்ச நேரத்திற்கு ටික වේලාවක් நாங்க ஆவியில நிரம்பி අපි ආත්මයෙන් පූර්ණව அந்நிய பாஷையில பேசி අන්‍ය භාෂාවෙන් நாங்க කතා ஜெபம் කොට பண்ண போகிறோம். යාඥා කරන්නට உங்களுக்கு යනවා. அந்நிய பாஷை பேசாம இருப்பீர்களானால் ඔබ අන්‍ය භාෂාව කතා කරන්න දන්නේ නැත්තම් கண்களை மூடுங்க, ඇස් දෙක වන්න. கரங்களை உயர்த்துங்க. දෑත් දෙක ඔසවන්න. ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ස්වාමිනී මාව ආලේප කරන්න කියලා කියන්න. அவர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ உங்களை යහපත්. நிரப்புவார். උන්වහන්සේ ඔබ පූර්ණ කරයි. உங்களை நிரப்புவார். ඔබ පූර්ණ உங்களை කරයි. அபிஷேகம் பண்ணுவார். ඔබ ආලේප කරයි. அந்நிய பாஷையின் வரத்தை கொடுப்பார். අන්‍ය භාෂාවේ වරම ලබා දී. எல்லாரும் கரங்களை உயர்த்தி සීල දින ඔබගේ දෑත් கண்களை ඔසවා. மூடிக்கொள்ளுங்க. ඇස් දෙක වසා அங்க இங்கு ගන්න. பார்க்க வேணாம். ඒ මේ බලන්න එපා. இயேசுவை மாத்திரம் பாருங்க. යේසුස් වහන්සේ විතරක් බලන්න. இயேசுவை மாத்திரம் பாருங்க. යේසුස් වහන්සේ විතරක් ஆமென். බලන්න. எல்லாரும் ஜெபிக்க தொடங்க. ஜெபிங்க යාඥා කරන්න ஜெபிங்க යාඥා ஜெபிங்க. කරන්න යාඥා කරන්න. எல்லாரும் ஜெபிங்க. ஒருத்தர் சும்மா இருக்க வேணாம். කවුරුත් எல்லாரும் නිකන් ඉන්න ஜெபிங்க. එපා යාඥා කරන්න. எல்லாரும் ஜெபிங்க. සීදන යාඥා කරන්න. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. මුඛේ විවෘත කළ ශබ්ද නගා යාඥා வெட்கப்பட කරන්න. வேணாம். ලැජ්ජා වෙන්න එපා. உங்களுடைய தப்பிதங்களை சொல்லி ஜெபிங்க. ඔබගේ වැරදි කියලා යාඥා உங்களுடைய කරන්න. பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிங்க. ඔබගේ පාපේ කියාදී යාඥා சொல்லுங்க, කරන්න. ஆண்டவரே என்னை ஒரு ஜெப வீரனாக மாத்துங்க. ස්වාමිනේ මාව යාඥා බීරවරයෙක් කරන්න. நான் தயார் ஆண்டவரே. මම සූදානම්. வாலிப பிள்ளைகளே, තරුණ දරුවෙනි. இதுதான் உங்களுடைய நாள். මේක තමයි ඔබගේ දවස. ஜெபம் பண்ணுங்க. යාඥා කරන්න. ஜெபத்தை கைவிடாதீங்க. යාඥාව අතාරින්න එපා. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. නිතරම යාඥා எந்த කරන්න. சமயத்திலும் ஜெபம் பண்ணுங்க. සීල කාලවලදී යාඥා உங்களுக்கு කරන්න. தெரியுமா, ඔබට දන්නවද? ஜெபத்திலேயும் தரங்கள் உண்டு. යාඥාවෙන් කොටස් තිබෙනවා. ஆண்டவர் நீங்க ஜெபிக்கிறத பார்த்து ஒவ்வொரு தரமாய் உங்களை ப்ரோமோட் பண்ணி கொண்டு போவார். ඔබ යාඥා කරන එක බලලා උන්වහන්සේ එක එක කොටාශයට ඔබ උසස් කරලා எல்லாரும் යනවා. ஜெபிங்க. යාඥා කරන්න. ஒருத்தர் ஜெபிக்கிறது சத்தம் கேட்கல. කාගේ යාඥා කරන සද්ද ඇසෙන්න. எல்லாரும் சத்தம் போட்டு සියලු දෙනා ශබ්ද නගා. வெட்கப்படாதீங்க. ලැජ්ජ වෙන්න එපා. பயப்படாதீங்க. බය වෙන්න එපා. ஜெபம் பண்ணுங்க. යාඥා කරන්න. ஆண்டவரே ஒரு ஜெப ஆவியை ஊத்துங்க ஆண்டவரே. යාඥාවේ ආත්මයක් දෙන්න. ஆண்டவரே இந்த சபையின் மேல் ஒரு ஜெப ஆவியை ஊத்துங்க මේ ஆண்டவரே. සභාව කියලා යාඥාවේ ආත්මයක් දෙන්න. இயேசுவின் நாமத்துல යේසුස් கேக்குறேன். වහන්සේගේ නාමයෙන් ஒரு ඉල්ලනවා. ஜெப ஆவியை ஊத்துங்க. යාඥාවේ ආත්මයක් දෙන්න. ஒரு ஜெப ஆவியை ஊத்துங்க. යාඥාවේ ආත්මයක් දෙන්න. ஆண்டவரே பரலோகத்தின் அக்கினி இறங்கி வரட்டும். ස්වර්ගයේ ගින්නක් බැස ආපු දෙන්න. எங்களை ජීව බලියා ඔප්පු கொடுக்கிறோம். ජීවනායක පූජාවක් ලෙස කැප உம்முடைய அக்கினி කරනවා. எங்கள் மேல் வரட்டும் ඔබගේ சுவாமி. ගින්න අප කෙරේ පැමිණේවා. இயேசுவின் நாமத்துல. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்துல. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. எல்லாரும் ஜெபிங்க. සීදන යාඥා කරන්න. அந்நிய பாஷையில ஜெபிங்க. අන්‍ය භාෂාවෙන් යාඥා ஓ, කරන්න. ஹalleluya. எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபிங்க. අන්‍ය භාෂාවෙන් යාඥා කරන්න. எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க.
விடாதீங்க விடாதீங்க. ஓ ஜெபித்து கொண்டே இருங்க, යාඥා කරන්න. ஜெபித்து கொண்டே இருங்க. යාඥා කරමින් ஓ සිටින්න. அக்கினி எரியட்டும். ගින්න ඇවිලෙන්න ඕනේ. அக்கினி பெரிய அக்கினியா வரணும்னா சின்ன நெருப்பா தான் தொடங்கணும். ප්‍රථමයෙන් කුඩා ගින්නක් ලෙසට ආරම්භ වෙලා ජෙබීங்க. විශාල ගින්නක් ලෙසට පරිවර්තනය எல்லாம் වෙන්න. ஜெபிங்க. සියලු දෙනා යාඥා அந்த කරන්න. கல்லான இருதயத்தை ஆண்டவர் உடைக்கிறார். ඒ තද වූ අදවල எல்லாரும் උන්වහන්සේ ජෙබීங்க. කඩනවා. සියලු දෙනා යාඥා කරන්න. அந்நிய பாஷையில ஜெபிங்க. අන්‍ය භාෂාවෙන් යාඥා කරන්න. හalleluya රබෂේ කනනම ஏரி கமமா ரசகமா. ஏரி கபரஸ். ஆண்டவரே புது எண்ணெயை ஊத்துங்க ஆண்டவரே. අලුත් ආලේපයක් කරන්න. புது எண்ணெயை ஊத்துங்க ஆண்டவரே. අලුත් ආලේපය දෙන්න. புது அபிஷேகம் ஆண்டவரே. අලුත් ආලේපය. இன்னைக்கு ஒரு மாறுதல் வரட்டும் අද ஆண்டவரே. වෙනසක් ඇති වේවා. ஓ ஹalleluya. நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ඔබගේ සෙනඟ පුරවන්න. ஜெபிக்கிற ஆவியை கொடுங்க ஆண்டவரே. යාඥාවේ ආත්මය දෙන්න. ஜெபிக்கிற ஆவியை கொடுங்க ஆண்டவரே. යාඥාවේ ආත්මය දෙන්න. ஊத்துங்க ஆண்டவரே. පුරවන්න පුරවන්න ஊத்துங்க ஆண்டவரே. වගුරවන්න ஊத்துங்க ஆண்டவரே. යේසුනේ. ஒரு ஜெப ஆவியை ஊத்துங்க යාඥාවේ ஆண்டவரே. ආත්මයක් වගුරවන්න. ஒரு ஜெப ஆவியை ஊத்துங்க ஆண்டவரே. යාඥාවේ ආත්මයක් වගුරවන්න. எல்லாரையும் நிரப்புங்க ஆண்டவரே. සියලු දෙනා පුරවන්න எல்லாரையும் පුරවන්න நிரப்புங்க. පුරවන්න அங்க இங்க පුරවන්න. பார்க்க வேணாம். ඒ මේ බලන්න එපා. எல்லாரும் ஜெபிங்க. සියලු දෙනා යාඥා කරන්න. இயேசுவின் நாமத்திலே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்திலே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. என் நாமத்திலே எதை கேட்டாலும் මගේ නාමයෙන් කුමන දෙයක් ඉල්ලුවා. அதை உங்களுக்கு தருவேன் මම ඔබට ඒ දේ දෙමි. என்று அவர் வாக்குத்தத்தம் එසේ උන්වහන්සේ பண்ணியிருக்கிறார். පොරොන්දු වුණා. அவர் வாக்கு மாறாத தேவன். උන්වහන්සේ පොරොන්දු වෙනස් නොවන දෙවියන් எல்லாரும் වහන්සේ. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. යාඥා කරන්න යාඥා ஒரு කරන්න. 2-3 நிமிஷம் දෙක තුනක් විනාඩි දෙක තුනක්. எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க. යාඥා කරන්න යාඥා කරන්න. இங்க இருந்து ஒரு ஜெப அபிஷேகத்தை வீட்டுக்கு கொண்டு போங்க. අද යාඥාවේ ආලේපයක් නිවසට தொடர்ந்து ගෙනියන්න. ஜெபத்துல இருங்க. නොකඩවා යාඥාවේ ඉන්න. எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணுங்க. හැම මොහොතෙම යාඥා කරන්න. ஆபீஸுக்கு போனாலும் ஜெபம் பண்ணுங்க. ඔෆිස් එකට ගියත් යාඥා කරන්න. வீட்ல இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. නිවසේ සිටියත් යාඥා කරන්න. பாடசாலைக்கு போனாலும் ஜெபம் පාසලට பண்ணுங்க. ගියත් යාඥා කරන්න. எங்க போனாலும் ஜெபம் பண்ணுங்க. කොහේ ගියත් යාඥා කරන්න. எல்லாரும் எல்லாரும் සියලු குரலை දෙනා உயர்த்தி සියලු දෙනා சத்தத்தை உயர்த்தி ශබ්ද ஓ නගවා. ஹalleluya. ඕ හalleluya. ஆவியானவர் அசைவாடுகிறார். ஹalleluya. හalleluya. எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க. යාඥා කරන්න යාඥා ஓ කරන්න. உங்கள் மேல் ஆசீர்வாதம் வந்து இறங்குது. ඔබ කරේ ආශිර්වාද බැසෙනවා. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් සුබ ආශිර්වාද කරයි. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් සුබ ආශිර්වාද කරයි. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් සුබ ආශිර්වාද ஓ කරයි. ஹalleluya. ஜெபிங்க ஜெபிங்க எல்லாரும். පුරවන්න පුරවන්න எல்லாரும் යේසුනි. இடைவிடாமல் ஜெபிங்க. නොකඩවා යාඥා කරන්න. தொடர்ந்து ஜெபிங்க. නොකඩවා යාඥා කරන්න. கண்ணீர் வந்தா பரவாயில்ல. කඳුළු ආවොත් කමක් නැහැ. அழுது அழுது ஜெபிங்க අඬ பரவாயில்ல. අඬ යාඥා කරන්න. உங்க அப்பா முன்னால அழுகுறீங்க. ඔබ පියාගේ ඉදිරිපිට உங்க அப்பா අඬන්න. முன்னால அழுகுறீங்க. ඔබගේ තාත්තා ඉදිරිපිට අඬන්න. சந்தோஷப்படணும். சந்தோஷத்துல ஜெபிங்க. සතුටින් යාඥා කරන්න. ஹalleluya. 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 ஜெபிங்க ஜெபிங்க. යාඥා කරන්න යාඥා කරන්න தொடர்ந்து தொடர்ந்து යාඥා කරන්න යාඥා කරන්න යාඥා කරන්න යාඥා කරන්න. නොකඩවා எல்லாரும் නොකඩවා ஜெபிங்க, නොකඩවා ஜெபிங்க. යාඥා කරන්න නොකඩවා යාඥා කරන්න. හalleluya hallelujah. எல்லாரும் தொடர்ந்து, தொடர்ந்து. hallelujah அந்நிய பாஷையில. අන්‍ය භාෂාව අන්‍ය භාෂාව. வெவ்வேறு பாஷையில. hallelujah. ஓ, අන්‍ය භාෂාව අන්‍ය භාෂාව අන්‍ය භාෂාව අන්‍ය භාෂාව. hallelujah hallelujah ஆண்டவரே ஊத்துங்க ஆண்டவரே. පුරවන්න වගුරවන්න உடைய எண்ணெயை ஊத்துங்க ஆண்டவரே. ඔබගේ තෙල වගුරවන්න. உடைய எண்ணெயை ஊத்துங்க ஆண்டவரே. ඔබගේ තෙල වගුරවන්න. உடைய எண்ணெயை ஊத்துங்க ஆண்டவரே. ඔබගේ තෙල වගුරවන්න. ஓ, ஊத்துங்க ஆண்டவரே. hallelujah. இந்த சபைக்கு மேல ஊத்துங்க මේ ஆண்டவரே. සභාව කරේ වගුරවන්න இந்த වගුරවන්න. குடும்பங்கள்ல ஊத்துங்க ஆண்டவரே. ඔබගේ දරුවන් කරේ වගුරවන්න. அவங்க செய்யும் தொழில்ல ஊத்துங்க ඔබගේ ஆண்டவரே. රැකී රක්ෂා කරේ වගුරවන්න. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க සෑම ஆண்டவரே. කෙනාම ආශිර්වාද ආශිර්වාදයෙන් කරන්න. ආண்டவரே. ආශිර්වාද කරන්න. அவர்களை உயர்த்துங்க ஆண்டவரே. ඔවුන් උසස් කරන්න அவர்கள் ස්වාමීනි. வாளா இருக்க கூடாது. ඔවුන් වලිගි නොවන පිණිස. அவர்கள் தலையாகவே இருக்கணும். ස්වාමීනි අපි ඉසව සිටින්න ඕනේ. அவர்கள் கடன் கொடுக்கிறவர்களாக மாத்துங்க. ස්වාමීනි ණය දෙන්නන් ඇටියට මාරු කරන්න. இயேசுவின் நாமத்துல. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ජෙබින්න, යාඥා කරන්න ජෙබින්න. යාඥා කරන්න. හalleluya Hallelujah. hallelujah 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 රබ ෂේඛානා නමරි බර බරේබෝ. எல்லாரும் ஜெபிங்க, යාඥා ஜெபிங்க. කරන්න යාඥා කරන්න යාඥා கண்களை திறக்க කරන්න. வேணாம். ඇස් එක අරින්න එපා. எல்லாரும் ஜெபிங்க. සියලු දෙනා යාඥා ஒரு කරන්න. ஜெப ஆவி. යාඥාවේ ආත්මය. ஒரு ஜெப ஆவி. යාඥාවේ ආත්මය. ஒரு ஜெப ஆவி. යාඥාවේ ආත්මය. இந்த இடத்துல நிரப்புது. මේ ස්ථානේ පුරවනවා. இந்த இடத்தை நிரப்புது. මේ ස්ථානේ පුරවනවා. ஒரு ஜெப ஆவி. යාඥාවේ ආත්මය. இந்த இடத்தை நிரப்புது. මේ ස්ථානේ පුරවනවා. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஓ எல்லாரும் ஜெபிங்க. Pray
ஜெபிங்க 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 அந்நிய பாஷையில ஜெபிங்க අන්‍ය භාෂාව යාඥා කරන්න. அந்நிய பாஷையில අන්‍ය ஜெபிங்க භාෂාව යාඥා பல விதமான பாஷைகளை ஆண்டவர் கொடுப்பார் අනේකාකාර භාෂාවල් වහන්සේ ලබා දෙනවා. ஹalleluya හalleluya. அம்மா அப்பா எல்லாரும் ஜெபிங்க අම්මේ තාත්තේ යාඥා කරන්න. பிள்ளைகள் எல்லாம் ஜெபிங்க දරුවන් යාඥා කරන්න. வாலிபர் எல்லாம் ஜெபிங்க තරුණයන් යාඥා இங்க කරන්න. ஒரு ஜெப ஆவி ஊத்தப்படுகிறது යාඥාවේ ආත්මය වගුරුන් ලබනවා. ஹalleluya හalleluya. கர்த்தர் ஒரு அக்கினியை பத்த வைக்கிறார் උන්වහන්සේ ගින්නක් වගුරනවා. அக்கினியை பத்த வைக்கிறார் ஆண்டவர் උන්වහන්සේ ගින්නක් කවුලනවා. ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கு தான் தெரியும் ඒ යාඥා කරන මනුෂ්‍යයට තමයි දන්නේ. ஜெபத்தின் வல்லமை යාඥාවේ බලය. எல்லாரும் ஜெபிங்க 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 යාඥා කරන්න යාඥා කරන්න යාඥා. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே ஆத்மையான நீ ஆத்மையான நீ ஆத்மையான நீ சுத்த ஆத்மையான நீ ஆத்மையான நீ ஆத்மையான நீ சுத்த ஆத்மையான நீ கெலசதமா மொரகசன் குமட்டதமா மொரகசன் உகன்வந்த ஆத்மையான நீ கெலசதமா மொரகசன் குமட்டதமா மொரகசன் உகன்வந்த ஆத்மையான நீ தேவச்சனைய தனகන්න தேர்மலகන්න உகன்வந்த ஆத்மையான நீ தேவச்சனைய தனகන්න தேர்மலகන්න உகன்வந்த ஆத்மையான நீ அழகான ஆத்மையான நீ ஆத்மையான நீ ஆத்மையான நீ சுத்த